கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே தியானிக்கும்படி கொடுத்த பரிசுத்த வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நல் நாமத்தினாலே அன்போடு நான் உங்களை வாழ்த்தி அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துதலை சொல்லி உங்களை நான் வரவேற்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 29வது வார்த்தை, 311வது பக்கம். நம்முடைய தேவன், நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரா? பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆராதிக்கிறவர், நம்மை தொழுது கொள்கிறவர், நாம் வந்து வணங்கி கொண்டு இருக்கிற அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? பட்சிக்கக்கூடிய அக்னியா இருக்கிறார். நீங்க ஒருவேளை அவரை எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் பயங்கரமானது. அவர் தம்முடைய சீசர்களை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்களேன். மத்தேயு புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு எல்லாரும் கடந்து வாங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்த பொழுது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர் இண்டிவிஜுவலா கேட்கிறாரு, இன்னும் ஆழமா உள்ள படகை கொண்டு போய் கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு சீமோன் பேதுரு சொல்றாரு, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். சீசர்களை பார்த்து ஏசப்பா கேட்குறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீங்க? ஊருக்குள்ளெல்லாம் என்ன பேசிக்கிறாங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க, சிலர் வந்து எப்படி சொல்லிக்கிறாங்களா, தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, சிலர் வந்து எலியான்னு சொல்கிறாங்க, சிலர் வந்து யோவான் ஸ்நானகன்னு சொல்கிறாங்க, சிலர் வந்து எப்படி எரேமியா என்று சொல்கிறாங்க. சரி, எல்லாரும் ஒன்னொன்னு சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீங்க? இப்போ அதே கேள்வியை ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் எல்லாம் என்னை யார் என்று சொல்கிறீங்க? வந்திருக்கிறீங்க, உட்கார்ந்துருக்கிறீங்க, ஆராதிச்சிங்க, ஆனால் என்ன நிலையில் நீங்கள் என்னை பார்க்குறீங்க? எரேமியாவுக்கு எபிரேயரை ஆக்கின பவுல் 13வது நிருபம் எழுதி முடிக்கிறார். எல்லா நிருபத்தையும் எழுதிட்டு கடைசி நிருபம் இதை எழுதுறாரு. அதில் கடைசி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கடைசியில் ஒரே வரியில் எழுதி முடிச்சிட்டாரு, தேவன் எப்படி இருக்கிறாரா? பட்சிக்கிற அக்னியா. அப்போ பவுலுக்கு தெரியுது தேவன் அக்னிமயமானவர். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் கர்த்தரை எப்படி பார்க்குறீங்க? தகப்பனாக பார்க்குறீங்க, சந்தோஷம். நேசராக பார்க்குறீங்க, சந்தோஷம். சிநேகிதராக பார்க்குறீங்க, சந்தோஷம். அடுத்து ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாளராக பார்க்குறீங்க, சந்தோஷம். இப்படி பல கோணத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வேதம் நமக்கு தெளிவாக காண்பிக்குது. அவர் அக்னிமயமான ஒரு தேவனாக இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த அக்னி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அக்னியை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தமாக வந்திருக்கிறீங்க? அவர் எப்படிப்பட்டவரா? பயங்கரமான அக்னி நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற ஒரு தேவன். இதை குறித்து வேதத்தில் சில பகுதிகளை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அன்றைக்கு இருந்த ராஜாக்கள் எப்படி பேசிக்கொண்டார்கள்? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அன்றைக்கு பேசப்பட்ட சில வார்த்தைகள். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28வது வார்த்தை. தேங்க்யூ வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலரின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்கின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியர் சொல்லி இருக்கிறபடியினால் இந்த ஏராளமான கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று
கர்த்தர் சீரியர்கள் எப்படி சொன்னாங்களா, தேவன் எப்படிப்பட்டவர், மலைகளின் தேவன். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. ஒருத்தர் எரேமியான்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் யோவான் ஸ்நானகன்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, தீர்க்கதரிசிகளில் ஒருவர்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரியர்கள் எப்படி சொல்கிறாங்களா, அவர் மலைகளின் தேவன். இப்போ இன்னைக்கு நீங்கள் கர்த்தரை எப்படி பார்க்குறீங்கிறதா உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் அவரை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் பார்க்குற அந்த பார்வையில் தாங்க தேவனுடைய பிள்ளைகளை இருக்குது. ஏசப்பா ஒருத்தனுடைய கண்ணை திறந்தோடனே நீ என்னத்தடா பார்க்குறீங்கன்னா, நடக்கிற மனுஷனை மரங்களை போல நான் பார்க்குறேன். மனுஷன்னு தெரியுது, மரம் இதுவரையும் அவன் மரத்தையும் பார்த்ததில்ல மனுஷனையும் பார்த்ததில்ல. அவன் கண்ணு திறந்த உடனே சொல்கிறேன், நடக்கிற மனுஷனை மரங்களை போல பார்க்குறேன். அப்போ நம்ம பார்வையில் தாங்க இருக்குது. ஏசப்பா பாருங்கள், ஒரு குருடனை சுகமாக்குறப்ப எச்சில் துப்பி அவன் கண்ணில் சேரி உண்டாக்கி தடவி சீலவம் குளத்தில் போய் என்ன செஞ்சார், அவனே குருடன், அந்த குருடையும் கண்ணிலையும் சேத்த தடவிட்டார். இப்போ எப்படி சிலவம் குழப்பத்துக்கு போகிறது? அவன் ஏற்கனவே நல்லா இருக்கிறவனே அவனுக்கு குருடன், அவனுக்கு தெரியாது. இப்போ இத்தனையும் சேர்ந்து மொத்தமாக அப்பி விட்டுட்டு போடான்னு சொன்னால் அவன் எங்கே போட, அனுப்பப்பட்ட இடம். சிலவம்னா அனுப்பப்பட்ட இடம். இவன் விசாரிச்சுக்கிட்டே போயிருப்பேன். போகிறப்ப கேட்டிருப்பாங்க கண்ணில் என்ன கண்ணில் என்னன்னு. அப்போ சொல்லியிருப்பேன், ஏசப்பான்னு ஒருத்தர் வந்தார், அவர் என்ன பண்ணார், என் கண்ணில் என்ன பண்ணியிருக்காரு. இவன் விசாரிச்சுட்டு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். எப்படியோ போய் அந்த இடத்துல போய் கழுவின உடனே தேவன் அவனுக்கு பார்வை கொடுத்தார். அப்போ போக வேண்டிய தூரத்துக்கு நீ போகணும். கர்த்தர் காட்டுற திசையில் நீ போனேன்னா கண்கள் திறக்கப்படும் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ இந்த நாளில் நீங்கள் எப்படி இந்த கால வேளையில் அவரை சந்திக்க நினைச்சு வந்திருக்கிறீங்களோ அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு அப்படியே அவர் வெளிப்படுவார். நான் கால வேளையில் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நான் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறேன் என்பதை என் ஜனங்களை புரிந்து கொள்ளணும். அதனால் நீ அதை குறித்து இந்த நாளில் என் பிள்ளைகளோடு பேசணும்னு கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். உபாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். இங்கே தேவன் தன்னை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை அழகாய் வேதம் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக அவர் கடந்து போகிறார், அவரை இன்று நீ அறிய கடவாய். சொல்லுங்க, அவர் எப்படி இருப்பாரா? பட்சிக்கிற அக்கினியை போல, பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாய் விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போவார். நல்லா கவனிங்க, வருகிற மாசம் உங்களுக்கு முன்னாடி அவர் கடந்து போவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களா. யோவான் ஸ்நானகன் கடந்து போனதை போல பாருங்க, செங்கடலைக்கு முன்னாடி கர்த்தர் கடந்து போனாருங்க, அதனால தாங்க கடல் வழி விட்டுச்சு. எரிகோவுக்கு முன்னாடி கர்த்தர் கடந்து போனாருங்க, அதனால தாங்க எரிகோ மதில் வழி விட்டுச்சு. யோர்தானுக்குள்ள கர்த்தர் கடந்து போனார், அதனால தான் அது என்ன பண்ணுச்சு, வழி விட்டுச்சு. நம்மளா போனால் வழி விடாது. மலைகளே துள்ளுவதற்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏன் ஆட்டுக்குட்டி போல துள்றீங்க? அப்போ மலை சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் என் மலை மேலே ஏறி வர்றாரு. அவரே வர்றப்ப துள்ளாமல் எப்படி இருக்கிறது? படைச்சவரே வரும் பொழுது நான் படைக்கப்பட்ட பொருள் எப்படி நான் சந்தோஷப்படாமல் இருக்க முடியும்? அதனால தான் நான் அவரை வரவேற்க என்கிட்ட கை கால் கிடையாது, நான் என்னுடைய முதுக உடம்பை ஆட்டி நான் அவரை வரவேற்கத்தான் அந்த மலை துள்ளுச்சான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தையை சொல்றாரு. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார் என்பதை இன்று நீ அறியணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் மட்டும் அல்ல, எங்கேயுமே நீங்க போறேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒருவர் புறப்பட்டு போய் கொண்டு இருக்கிறார். அழகா சொன்னாரு, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை காக்கும்படிக்கு நான் உன் கூட இருக்கிறேன். அழகா சொல்றார், உன்னை காக்கும்படிக்கு, உன்னை தாங்கும்படிக்கு, உன்னை ஏந்தும்படிக்கு, உன்னை தப்புவிக்கும்படிக்கு, எல்லா வல்லடிகளுக்கும் உன்னை விளக்கும்படி, எமோரியர்கள், கிர்காசியர்கள், எபூசியர்கள், இன்னும் இருக்கக்கூடிய சகல 7 ஜாதிகளுக்கும் உன்னை விலக்கி பாதுகாக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்போ உன்னோடு கூட இருக்கிறவர் யாரு? அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிற ஒரு தேவன். அந்த தேவனை நீ உணர்ந்து கொள். அவர் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. பாருங்கள், என்னாகும் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துக்கு கடந்து வருவோம். இங்கு பாருங்களேன், அழகான ஒரு பகுதியை நம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. ஆமென். 35ஆம் வசனம் சிஸ்டர். அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு
தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டுச்சு. யாரு? கோராக்கு கூட்டம். அந்த கோராக்கு கூட்டம் சொன்ன காரியத்தை நீங்க பாருங்களே. 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். லேவிக்கு பிறந்த, இவன் பிறப்பு யாரு? லேவியுடைய குடும்பத்தான். லேவி யாரு? தேவனுடைய பிள்ளை, ஆசாரியனாய் பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனுடைய ஊழியத்தை செய்ய பிறந்தவன். கர்த்தர் சொன்னார், லேவிக்கு சுதந்திரம் நான் தான், லேவிக்கு வீடு வாசல் எல்லாமே நான் தான், அவனுக்குன்னு தனியாக ஒன்றுமே. அவன் வீட்டில் ஒருத்தன் பிறந்திருக்கிறான். அவன் பேர் என்ன? கோகாக்கின் குமாரனாகிய இக்கேயாவின் மகன் கோராக்கு என்பவன் ரூபன் வம்சத்தாரில் உள்ள எலியாப்பின் குமாரனாகிய நாத்தானையும் ஆபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனானையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்கு தலைவர்களும் சங்கங்களுக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவருமாகிய 250 பேர்களோடு கூட மோசைக்கு முன்பாக எழும்பி, மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாக, எந்த குடும்பத்தான்? லேவி குடும்பத்தான். யாருக்கு விரோதமா? மோசையும் லேவி குடும்பம் தான். லேவி குடும்பத்துக்காரே லேவி குடும்பத்துக்கு விரோதமாய் கூட்டம் கூடி எழும்பி நின்று அவர்களை நோக்கி, நீங்கள் எப்படி போறது? மிஞ்சி போறீங்க. அடுத்தவங்களை ஓவர்டேக் பண்றது, அடுத்தவங்களுடைய காரியத்தை மட்டப்படுத்துவது, அடுத்தவங்களுடைய காரியத்தில் தேவையில்லாமல் தலையிடுவது, இதுதான் மிஞ்சி போறது. கர்த்தர் நடத்தி கொண்டு வர்றாரு, கர்த்தர் மோசையை பயன்படுத்தி கொண்டு வர்றாரு. இவங்க அதே குடும்பத்தாரா இருந்தாலும் எப்படி இருந்திருக்கணும்? அமைதியா இருந்திருக்கணுமா இல்லையா? என்ன போறாங்க? அவனை மடங்கடிக்கிறாங்க, அவனை சோர்வுபடுத்துறாங்க, அவனுக்கு விரோதமாய் எழும்புறாங்க, அவனுக்கு விரோதமாய் அவனை மடங்கடித்து அவனுக்கு விரோதமாய் கூட்டத்தை கூட்டுறாங்க. அந்த கூட்டத்தினுடைய லிமிட் எவ்வளவுன்னு சொல்லப்பட்டிருக்கு? 250 பேர். அப்ப இந்த கோராக்கு பேச்சை கேட்கவே எத்தனை பேர் இருந்திருக்கிறேன்? 250 பேர்த்த கூட்டி சேர்த்துட்டேன். கூட்டி சேர்த்து என்ன சொல்றாங்க பாருங்க, மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்ட பொழுது மொங்குப்புற விழுந்தான். அப்ப எப்படி சபைக்கு மேல நீங்க உங்களை உயர்த்துறீங்கன்னு சொல்லி அவனை என்ன பண்றாங்க? மனமடி வாக்குறாங்க. இதனாலதான் வேதம் சொல்லுது, கோபப்படுத்தினார்கள். வருகிற வழியில கர்த்தரை என்ன படுத்தினாங்கன்னா கோபப்படுத்தினார். இதனுடைய விளைவை தான் பின்னாடி பகுதியில் நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு என்ன சம்பவித்ததா? 28 வசனம். மோசே, இந்த கிரியையெல்லாம் செய்ததற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படி செய்யவில்லை என்றும் நீங்கள் எதினால் அறிவீர்கள் என்றால், சகல மனிதர்களும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கு நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்து நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பார்த்தீங்களா? 250 பேருங்க ஒன்று கூடி, ஒரே ஒரு நீதிமான், ஒரே ஒரு தேவ மனுஷன். அவன் பிரயாசப்பட்டு போய் பார்வோனிடத்தில் யுத்தம் பண்ணி பேசி பலமுறை மனமடிவாக்கப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டு அவன் சிப்போராலோட வாழ்ந்துதான் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்டாக இருந்த மாதிரி நம்ம பார்க்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் ஊழியத்தை நிமித்தம் மனைவியை விட்டு பிரிஞ்சிருந்தான். அவன் எகிப்துக்கு போய் எகிப்திலிருந்து செங்கடல் வழியாக வர்ற வரையும் நீங்கள் சிப்போரால பார்க்கவே முடியாது. எங்கன பார்த்தாலும் அவன் இருப்பதாக எழுதவே படவே இல்லை. ஏதோ வருவா பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். இவனுக்கு மனைவி இருந்தும் ஒரு அன்னகரை போல ஊழியத்தின் நிமித்தம் இவன் பிரித்தெடுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இவன் எவ்வளவோ தியாகத்தோடு இருக்கிறான் ஆண்டவருக்காக. ஒரு முறை போயிட்டு வருவேன், உடனே அவன் இருதயம் கடினப்பட்டு போயிடும். திரும்பவும் போவேன், அவன் இருதயம் கடினப்பட்டு போயிடும். இங்கே வந்தால் மக்கள் எல்லாம் வைவேன், இந்த பக்கமும் அந்த பக்கமும் பந்து மாதிரி போய்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, இன்னொரு ஆட்ட போ. எத்தனை முறை போனாலும் அவன் இருதயம் கடினப்படுது. இங்கே வந்தா இவன் எல்லாம் திட்டுறேன். இப்படி 2 பக்கமும் மாறி இப்படி உண்மை உத்தமமா ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறவன அவன் குடும்பத்தாரே, அவனுடைய இனத்தாரே, அவனுடைய குலத்தாரே, அவன் வம்சத்தில் பிறந்தவர்களே, அவனுடைய குடும்பத்தில் இருக்கிறவனே இவன் என்ன பண்றாங்க? மனமடி வாக்குறாங்க, சோர்வுபடுத்துறாங்க, பலவீனப்படுத்துறாங்க, எலும்ப விடாதபடி மடங்கடிக்கிறாங்க, குற்றப்படுத்துறாங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்தார குற்றப்படுத்தி இருக்கிறீங்களா? யாரோ உங்களை சோர்வுபடுத்தி
இதனால தான் பிரதர் என்னால் எழும்ப முடியல. இவங்க வார்த்தை என்னை வேதனைப்படுத்துது. இவங்க வார்த்தை என்ன கண்ணு முன்னாடி வந்து நின்று கொண்டே இருக்கு. இன்னைக்கு அநேகருக்கு பிறருடைய வார்த்தையினால தான் இங்கே சோர்ந்து போய் நம்ம அநேகர் இருக்கு. பிறருடைய வார்த்தை உங்களை குறித்து சீமையை தூசித்தான் எப்படி இருக்கும் பாருங்க. பேலியாளின் மகனை தொலைந்து போ, கொலை இரத்த பிரியனை தொலைந்து போ, கொலைகாரனை தொலைந்து போன்னு சொல்லி ஒரு செத்த நாய். அவன் தாவீதுக்கு முன்னாடி அவன் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவன் இப்போ துணிகரமாக வாழை தூக்குறான், வந்து எலும்பி நின்று தாவீதை தூசிக்கிறான். அவன் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். ஆனால் அவன் சொல்கிறான், கர்த்தர் இதை பார்க்கட்டும், கர்த்தர் இதுக்கு நீதியை சரி கட்டட்டும், அவன் தூசிக்கட்டும், அதையெல்லாம் தேவன் பார்க்கட்டும், பார்த்துட்டு இந்த தூஷணத்துக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் எனக்கு செய்யட்டும். ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் காரணமே இல்லாமல் நிந்திக்கப்படுறீங்களா? காரணமே இல்லாமல் குற்றச்சாட்டப்படுறீங்களா? காரணமே இல்லாமல் பரியாச பொருளாக நீங்கள் இருக்கிறீங்களா? இவன் பாருங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பேன். சொந்த குடும்பத்தார் வெளியில் இருக்கிற ஒரு பக்கம் பார்வோனால் நெருக்கம், ஒரு பக்கம் பிரச்சனை அதிகம், பலவிதமான ஜனங்களால் இவனுக்கு போராட்டம், வருகிற பாதைகளில் எத்தனையோ அமலேக்கர்கள் இருக்கிறாங்க, பலவிதமான மக்களால் இவனுக்கு தாக்கம். இவ்வளவு வர்ற வழியில் கும்பிட்டிக்காய் இல்லைங்கிறேன், கீரை இல்லைங்கிறேன், வெள்ளரிக்காய் இல்லைங்கிறேன், இறைச்சி இல்லைங்கிறேன், கல்லறை இல்லைங்கிறேன், தண்ணி இல்லைங்கிறேன், வர்ற வழியில் முறுமுறுத்துக்கிட்டு இத்தனையும் ஒரு பக்கம் அவன் இருந்தாலும் கூடையே இருக்கிற லேவியன் அவன் குடும்பத்தான்ல கைகளை தாங்க வேண்டிய அந்த குடும்பத்தார்கள் இவனுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது இவனுக்கு எவ்வளோ வேதம் சொல்லுது பாருங்க, மனம் அடிவு ஆக்கினார்களாம். பாருங்க அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவனுடைய இருதயத்தை என்ன பண்ணுறாங்களா? மனம் அடிவு ஆக்கினார்கள். வசனத்தை வாசிங்க. மோசே அதை கேட்ட பொழுது முகங்குப்புற விழுந்தான். 16ஆம் அதிகாரம் 4வது வசனம். மோசே வாசிங்க. மோசே இதை கேட்ட பொழுது முகங்குப்புற விழுந்தான். இதான் மனமடிவாக. ஆனால் எழும்ப முடியல. இதுக்கு மேலே அவனால் எப்படி செயல்படுறது? ஆண்டவர்கிட்ட போய் குப்புற விழுந்துடுறேன், நான் என்ன ஆண்டவரே செய்யட்டேன், நீங்கள் தான் என்னை போனீங்க, நானா ஆட்டுக்குட்டி மேய்ச்சிட்டு பேசாமல் நான் இருந்தேனே. இவனா அந்த மலைக்கிட்ட போகும் பொழுது தேவனுடைய அக்கினி அங்கே பற்றி எரிக்கிறது. அங்கே மோசை அவர் சந்திக்கும் பொழுதே பட்சிக்கிற அக்கினியாக தான் இருக்கிறார். ஆனால் முட்செடி மட்டும் வேகலை. அங்கே எரிஞ்ச அக்கினி வேகாமல் அவன் முன்னாடி எரிந்து கொண்டிருந்த ஒரு அக்கினி. ஆனால் சோதமகுமாராவில் விழுந்த அக்கினி பச்சிக்கிற அக்கினி. அங்கே விழுந்தது அந்த ஊரையே பச்சித்து போட்டுச்சு. இன்று வரையும் அந்த சோதமகுமாரா பட்டணம் ஒன்று ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்க முடியும், அந்த அளவுக்கு அந்த இடத்த பச்சிச்சு. ஆனால் அதே அக்கினி தான் முட்செடியில் இறங்குது. ஆனால் அந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்குது. இவன் சொல்கிற இந்த அதிசயத்தை நான் போய் பார்ப்பேனே. அப்போ பாருங்க, தேவன் ஒரு இடத்துல அழித்து போடும்படி அக்னியாக இறங்குறாரு, ஒரு இடத்துல எரிந்து போகாத அக்னியாக அவர் இறங்குறாரு. எப்படிலாம் வித்தியாசமான வெளிச்சம் காட்டுற அக்னியாக இறங்கினார். யாத்திரையாகமோ 13:22 பார்த்தீங்கன்னா வெளிச்சம் காட்ட அவர்களுக்கு முன்பாக அக்னி போனது. யாத்திரையாகமோ 14:24 களங்கடிக்கிற அக்னியாய் கர்த்தர் அவர்களுக்கு முன்னாடி கடந்து போனார். யாத்திரையாகமோ 19:18 புகைக்காடாய் மாறின அக்னி. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அக்னி வித்தியாசமான காரியங்களை நடப்பித்தது. ஒவ்வொரு இடத்துலையும் அவர் ஒவ்வொரு விதமாய் அவர் அக்னியாய் அவர் வெளிப்பட்டார். இப்போ பாருங்களேன், இவன் என்ன செய்ய சொல்றான்? எல்லாரும் செத்து போறது போல இவன் செத்து போன பிரயோஜனம் கிடையாது, அது மக்களுக்கு புரியாது. இவனுடைய மரணம் வித்தியாசமா இருக்கணும். சொந்த குடும்பத்தாரே வேதத்தில் அழகா இருக்கு, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. எப்பவுமே பாருங்க, உங்களை மடங்கடிக்கிறவங்க உங்க வீட்டில் இருக்கவங்க தான் இருப்போம். அதனால தான் அழகா சொல்றாரு, மடியில் படுத்திருக்கிற மனைவியை நம்பாத, உன் சிநேகிதனை நம்பாத, அடிக்கடி சிநேகிதன் வீட்டுக்கு போகாத, அவன் சலிச்சு போய் உனக்கு ஏதாவது சொல்லாதபடி நீ கவனமா இரு. அருமையான தம்பி தங்கச்சி, இங்க அழகாய் பாருங்களே, இவன் ஆண்டவரை பார்த்து சொல்றேன், கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்யணும் உங்களுடைய வாழ்க்கையில. இந்த வருகிற மாதத்தில் செய்வார். உன்னுடைய சத்துருக்கள் எல்லாம் எப்படி கர்த்தர் வித்தியாசமான முறையில் வீழ்ச்சி அடைய பண்ணுகிறாரு நீங்க பாருங்களேன். யாரெல்லாம் நீங்க எழும்ப விடாதபடி, உங்களை பொருளாதாரத்தில் எழும்ப விடாதபடி, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க விடாதபடி. வேதம் சொல்லுது, நெகேமியா பாவம் நல்ல ஒரு தேவ மனுஷன், வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து அலங்கம் கட்டுறாங்க. அவனுக்கு என்ன பாரம் தெரியுமா? அவன் ராஜாவுக்கு கையிலாக கொடுக்குற நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் இருக்காங்க, ராஜா அரண்மனையில் இருக்கான். ராஜா கேட்குறாரு, உன் முகம் துக்கமாக இருக்குது, மனதின் துக்கம் அல்லையே, உனக்கு வியாதி ஒன்றும் இல்லையே, உன் மனதில் தானே ஒரு துக்கம் இருக்குது, உன் சரீரத்தில் எதுவுமே இல்லையா, நல்ல திடகாத்திரமாக இருக்கிறே, மனதின் துக்கமே ஒழிய உனக்கு வேற துக்கம் இல்லை, நிச்சயமாக மனதில் தான் உனக்கு துக்கம் இருக்குது. என்னன்னு கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், எங்கள் முற்பிதாக்கள் கல்லறை இருக்கிற பூமி சுவரெல்லாம் இடிக்கப்பட்டு அக்கினிக்கு இறையா போச்சு,
நான் எப்படி துக்கமுகமாக இல்லாமல் இருக்கிறது? அதனால தான் நான் துக்கமாக இருக்கிறேன். நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? நான் அங்கே போய் அந்த அலங்கத்தை எல்லாம் கட்டணும். நீங்கள் எனக்கு பெர்மிஷன் தரணும். எனக்கு வழித்துணைக்கு வேண்டிய எல்லா வழிகளுக்கு வேண்டிய கடிதம் கொடுக்கணும். நான் அங்கே போய் சேர்க்கிற வரை எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நான் அதை முடிச்சுட்டு வர வரை எனக்கு அனுமதி கொடுக்கணும். ராஜா சொல்கிறார், போயிட்டு வா. பார்த்தீங்களா, கர்த்தர் அந்நிய மனுஷனுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணி நெகேமியாவை, எஸ்ராவை இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க. நெகேமியா வந்து அந்த அலங்கத்தை எல்லாம் கட்டுவதற்கு இரவெல்லாம் அவன் பிரயாணம் பண்ணுறான். அவன் ஏறி இருக்கிற மிருகமே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் தெரியாது. அப்படி போய் விடிய விடிய பார்த்து வந்து அந்த அலங்கத்தை கட்டுவது 52 நாளில் அதை கட்டி முடித்தான். வசனம் சொல்கிறது, அந்த கட்டி முடிக்கிற காலத்துக்கு முன்னாடி சன்பொல்லாத்தும் தொபியாவும் எழும்பி அவனை மனமடி வாக்கினார்கள். கட்ட விடாதபடி தடுத்து நிறுத்தினார்கள். அருமையான தம்பி தங்கச்சிருக்கு, நம்முடைய வாழ்க்கையில் யாரோ ஒருத்தரால் மனமடி வாங்கி உட்காந்துருக்கலாம், எலும்ப முடியல. பிறகு தொடர்ச்சியாக நீங்கள் ஜெபம் வைக்கிறப்பெல்லாம் எலும்பணும். இப்போ ஜெபம் கொஞ்சம் எங்கள் வாழ்க்கையில் தொய்வு. யாரோ ஒருத்தருடைய வார்த்தை தாங்க மனுஷனை கொன்று இன்னைக்கு அப்படியே செயலற்று போக பண்ணிரு. வார்த்தையினால பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்களா? எந்த இடத்துல நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு தேவன் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. பாருங்க, மோசே சொல்றாரு, எல்லாருக்கும் நடக்கிறது போல இவங்களுக்கு நடக்கக்கூடாது ஆண்டவரே. ஏன்னா இவங்க ஊழியத்தில் இருக்கிற என்னையவே மனம்படி கேட்குறாங்க, சோர்வுபடுத்துறாங்க. பாருங்க, மீரியாமும் பண்ணினா, மீரியாவும் பேசினா. மீரியாவுக்கு கர்த்தர் மீரியாமுக்கு என்ன பண்ணார் தெரியுமா? பாளையத்துக்கு வெளியே கர்த்தர் தூக்கி போட்டார். 7 நாள் அவள் குஷ்டரோகியாக இருந்தாள் என்று வேதம் சொல்லுது. இங்கே பாருங்களே, அதே குடும்பம். ஆரோனை மட்டும் ஆண்டவர் கிருபையாக விட்டுட்டார். அது சிலர் மேலே கர்த்தருடைய கிருபை கூடுதலாக இருக்கும். அதனால நம்ம எல்லாரும் ஆரோனை போல நினச்சிக்கிட்டு தப்பு பண்ணிடக்கூடாது. ஒரு சிலர் மேலே அவருடைய இரக்கம் வித்தியாசமாக இருக்கும். அருமையானவர்களே, இங்கு பாருங்களே, கர்த்தர் செய்த காரியம் 30ஆம் வசனம். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்வதனால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அவன் இந்த வார்த்தையை சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக்குக்குரிய எல்லா மனிதர்களையும் அவனுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள். அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து. யோசித்து பாருங்க, படிக்கிறப்ப நமக்கு இதோடைய மேன்மை தெரியல, ஆனால் தியானிச்சு பாருங்க. நிற்கிற பூமி திறக்குதுங்க, ஆனால் நம்ம உட்காந்துருக்கிற பூமி திறக்காதபடி கர்த்தர் பூமியின் வாயை மூடி வச்சிருக்கிறார். கைத்தட்டி கர்த்தர், நீங்கள் எதுக்காவது சூரிட்டி கொடுக்க முடியுமா? திறக்காதுங்கிறதுக்காக அவர் ஒரு இமைப்பொழுது வாயை திறந்தாருன்னா பூமி திறந்துருங்க. அப்போ பூமிக்கு என்ன இருக்குது? திறக்கிற ஆண்டவர் கட்டளை கொடுத்தா பூமி திறக்கும், பூமியில் அதிர்வு உண்டாகும், பூமியில் எல்லா காரியமும், பூமியின் மேல் சகல அதிகாரமும் கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இருக்கு. ஒரு இமைப்பொழுதில் எதையும் செய்ய அவரால் முடியும். அப்போ நீங்கள் இதை மனதுக்குள்ளே தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, என் தேவன் சாதாரண ஒருத்தர் கிடையாது. நான் ஆராதிக்கிற ஏசப்பா சர்வ வல்லமையுள்ளவர், எதையும் செய்வார். ஆனால் நீ அதற்கு பாத்திரவானா இருக்கணும். நீ உண்மையிலேயே பாத்திரவானா இருந்தா உனக்கு அதை செய்து முடிக்க அவர் யாரா இருக்கிறாரு? வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அருமையான தம்பி தங்கச்சி, இன்னும் பாருங்களேன், அக்னி எங்கெல்லாம் இறங்கினது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24. இந்த அக்னியெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டாதான் தேவனுடைய அக்னி எப்படிப்பட்டது என்பதை நம்ம உணர முடியும். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேங்க்யூ. கர்த்தர் சோதோமின் மேலும் கொமாராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியும் வரிசிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். இந்த வேலையை செய்தவர் யாரு? கர்த்தர். பாவம் நிறைந்த இடத்துல தேவனுடைய கோபாக்கினியின் அக்கினி இறங்கும். அதுல தப்பிக்கும்படி ஆபிரகாமுடைய ஜெபம், லோத்து அவனுடைய குடும்பத்தை பாதுகாத்த
கர்த்தர் ஆபிரகாம் ஜெபத்தை நினைவு கூர்ந்தார். இப்போ நம்ம பண்ணுற ஜெபம் எத்தனையோ பேரை அக்கினியிலிருந்து தப்புவிக்கும் தேவனுடைய பிள்ளைகள். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இங்கே ஒரு அக்கினி இறங்குது பாருங்கள், அழிக்கிற அக்கினி. அவர் பச்சிக்கிற அக்கினின்னா இந்த அக்கினி எப்படிப்பட்ட அக்கினி? அழிக்கு யாரெல்லாம்? சத்துருக்களை, பாவிகளை, அசுத்தமானவர்களை, இச்சை நிரம்பினவர்களை, அசுத்தமான மனிதர்களை, ஒரு பட்டணத்தையே ஒரு நிமிஷத்தில் பச்சித்து போட்டுருச்சு. அப்போ எப்பேற்பட்ட தேவன்! அவருடைய வல்லமையை நீங்கள் ஒரு நிமிஷம் பாருங்க. செங்கடல் கண்ணி மேய்க்கிற நேரத்தில் வழி விடுதுங்க. அப்படியே பயங்கரமான கடல். அந்த கடலுடைய நீள அகலம் உயரம் ஹிஸ்ட்ரியை எடுத்து பாருங்க. அவ்வளவு நீளமான அகலமான ஆழமான அந்த கடல் அப்படின்னா தரமாறி பாதம் மாறிச்சு. இதெல்லாம் எப்படி நடக்குது? அவ்வளோ எத்தனை வருஷமா இது கடல் உண்டாக்கப்பட்ட காலத்திலேருந்து அந்த கடல் இருக்கு, பூமி உண்டான காலத்திலேருந்து. அது எவ்வளவு சேறு சகதியமாக இருக்கும். ஆனால் தேவன் ஒரு வார்த்தை, முன்னாடி அக்கினி போச்சான். இஸ்ரவேலை காக்கிற தேவன் அக்கினியாய் முன்னாடி போனாராம். பகலிலே மேகமாய், இரவிலே அக்கினியாய் போனார். அப்போ அந்த ராத்திரியில் தானே அவங்க கிளம்புனாங்க. அந்த அக்கினி உள்ளே இறங்கினோடனே எல்லா சேரு சகதியெல்லாம் என்ன ஆயிடுச்சுமா, அப்படியே பைபாஸ் ரோடு மாதிரி, நல்ல கிரேனைட் கல் மாதிரி, பார்த்தா மார்பிள் கல் மாதிரி, எல்லாம் பார்த்தா தார் ரோடு மாதிரி மாறிடுச்சு. அந்த வழியாக அவர்கள் எல்லாம் புறப்பட்டு உள்ளே போகிறாங்க. ஒரு இமைப்புல தான், கண்ணிமைக்கிற நேரம், நொடிக்கிற நேரத்துக்குள்ளே முன்னாடி ஒரு அழகான பாதையை கர்த்தர் கொடுத்தாரு. அதன் வழியாக இஸ்ரவேலர்கள் தீவிரித்து போனாங்க. கைத்தட்டி கர்த்தருங்க சொல்லுங்கள், நம்ம அப்பா பச்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். அவர் அக்னி மதிலாக இருக்கிறார். இஸ்ரவேலை சுற்றிலும் அக்னி மதிலும், இதோ அரண்களை சுற்றிலும் அவர் கோட்டையுமாய் இருக்கிறார். நீ அதை மறந்துடாது. கர்த்தர் அதனால தான் சீசரில் பார்த்து, நீங்கள் என்ன யாருன்னு நினைக்கிறீங்கப்பா? எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ உட்காந்துருக்கிற நீங்கள்லாம் அவரை என்ன நினைக்கிறீங்க? நல்லவர்னு நினச்சி வந்திருக்கிறீங்க, வல்லவர்னு நினச்சி வந்திருக்கிறீங்க. ஆனால் அவர் அக்கினிமயமாக இருக்கிறார் என்கிற நினச்சி வந்திருக்கிறீங்க. நீங்கள் அப்படி பாருங்கள், அவர் அக்கினிமயமான, உனக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை ஒரு நொடியில் இல்லாமல் போக பண்ணிடுவார். அவ்வளவு வல்லமை உள்ளவருங்க. அவருடைய வல்லமைக்கு நிகருக்கு நிகரற்றது. அது நம்மளால் யூகித்தே சொல்ல முடியாது. அவ்வளவு பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலி. யாத்திரையாகும் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மோசேக்கு முட்செடிக்கு நடுவில் எப்படி பற்றி எரிந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று, முட்செடியின் நடுவிலே உண்டான அக்கினி ஜுவாலையிலிருந்து அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்து, முட்செடி அக்னியில் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்போது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவனுக்கு தெரியுது எரிகிறது அக்னி, ஆனால் மரம் அந்த முள்ளு வேகலையே. பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி கொண்டு போய் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னிங்க. 1 மடங்கு இல்லை, ஏற்கனவே அந்த அக்கினி 1 மடங்கு இருக்கு. இன்னும் ராஜா 7 மடங்கு சூடாக்க சொல்றார். 7 மடங்கு சூடாக்கப்பட்ட பின்பு பரிசுத்தமாய் வாழ நினைத்த, பரிசுத்தத்துக்கு தன்னை விற்று போட்ட இந்த 3 பரிசுத்தவான்களையும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கட்டி தூக்கி கொண்டு போய் உள்ளே போடுறாங்க. இந்த கட்டுறப்ப எல்லாரும் சேர்ந்து எப்படி கட்டியிருப்பேன் யோசிச்சுட்டு பாருங்க. ஈஸியாக படிச்சுட்டு போயிடுறான், சொல்லிக்கிட்டே கட்டியிருப்பேன். இதுக்கு தாண்டா ராஜா சொன்னதை கேட்கணும். மேலே தாளம் தம்பூர் வாய்ச்சா முகங்குப்புற விழுந்தாய்தான் என்ன புடிவாதம் உங்களுக்கு? எங்கள் நாட்டில் இருந்துக்கிட்டு, எங்கள் தண்ணியை குடிச்சிட்டு, எங்கள் சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு, எங்கள் அரசருக்கு கீழே நீங்கள் இருந்துக்கிட்டு எங்கள் பேச்சவே நீங்கள் கேட்க மாட்டீங்களோ? இப்போ பாரு, 5 நிமிஷத்தில் எல்லாம் என்ன நடக்குதுன்னு பாடுறான்னு மும்பாரமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். எல்லாம் கையை கட்டுறவேன், காலை கட்டுறவேன், அவனை அடிச்சிருப்பேன், இழுத்துருப்பேன், மோட்டத்தனமாக இழுத்துருப்பேன். இவங்க 3 பேர் என்ன பண்ணியிருப்பேன்? அந்த சூழ்நிலையை பாருங்கள். பவுலை கூடைக்குள்ளே வச்சு கீழே இறக்குறாங்களாம். அப்போ நான் நினச்சேன், மதில் மேலே இருந்து இறக்கும் பொழுது எப்படிப்பட்ட தேவ ஊழியக்காரன் பாருங்கள். கமாலியன் பாதத்தில் கல்வி பயின்றவன் இவன், ஊரில் இருக்கிறவனெல்லாம் அடித்து துரத்தி விரட்டினவன் இப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை இறங்குறான் பாருங்க. அதுக்குள்ளே உட்காந்துட்டு வரப்ப நினச்சிருப்பேன், என் நிலைமை இப்படி ஆகி போச்சேப்பா, என்னைய கடைசியில் கூடையில் இறக்கி நான் இவங்களெல்லாம் விரட்டி, நான் செஞ்ச அட்டுழியத்தினால இவங்கெல்லாம் என்னைய கண்டு ஓடுவாங்க. இன்னைக்கு இவங்களை கண்டுட்டு நான் ஓட வேண்டிய நிலைமை இப்படி மாறிடுச்சே. இறக்குனாங்களா? இறங்கி வர்றப்ப எவ்வளோ வலிச்சிருக்கும். உட்கார முடியாத இடம் இல்லையா? புது அனுபவம் இல்லையா? ஜெயிலில் கொண்டு போய் போடும் பொழுது யோசேப்பு எப்படிலாம் எங்கள் அப்பா பலவருன்னு அங்கி போட்டு என்னை வளர்த்தாரே, எல்லா பிள்ளைகளை விட என்னை நேசமாக வச்சுக்கிட்டாரே, இந்த சிறைக்குள்ளே, கொசுக்குள்ளே, கடிக்குள்ளே நான் இருக்கிறேனே, குழிக்குள்ளே என்னை தள்ளிட்டாங்களே,
என்னை விற்று அடிமையாக கொண்டு போகிறாங்களே. அவர் சொல்கிறாரு, நான் இந்த இடத்துல வருவதற்கு ஒரு குற்றமும் நான் செய்யலை. நீங்கள் போய் தயவுசெய்து சொல்லுங்கள், நான் களவாய் கொண்டு வரப்பட்டேன், நான் குற்றம் செய்யாதவன், ஆனால் நான் காரணமே இல்லாமல் இங்கே இதில் உட்காந்துருக்கிறேன். நீங்கள் இப்படி நினைப்பீங்க, எங்களுக்கு ஏங்க இந்த கஷ்டம், காரணம் தெரியலை. எங்களுக்கு ஏங்க இந்த வேதனை, காரணம் தெரியல. எங்களுக்கு ஏங்க இந்த கஷ்டம், தரித்திரம், காரணம் தெரியல. ஏன் எங்களை காரணம் இல்லாமல் எல்லாம் தூசிக்கிறாங்க? ஒரு ப்ராப்பர்சி சொல்லவா, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதுங்க. உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி அந்த உலகம் என்ன பண்ணுச்சு, பகைச்சு. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க உங்கள் அப்பாயின்மெண்ட்டே அதுதாங்க. நீங்கள் உங்களுக்கு போஸ்டிங்கே என்ன தெரியுமா, உபத்திரவத்தை நீ எல்லாரும் தொடச்சி போடுற ஒரு கல் எல்லாம் உன்னை உரைச்சிக்கிட்டே தான் இருப்பேன். உன்னை வையாட்டி அவனுக்கு தூக்கமே வராது. உன்னை ஏதாவது ஒன்று சொல்லணும், உன்னை பார்த்து 2 திட்டுனா தான் அவனுக்கு திருப்தியாகும். ஏன்னா அந்த உலகம் உங்களை பகைத்தால், ஆமென், இதில் நீ ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இருக்காது. நீங்கள் சொல்லுவீங்க, நான் ஒன்றுமே செய்யலையே பிரதர், வந்துக்கிட்டு இருக்கேன் வையிறான் பிரதர். வையத்தாங்க செய்வேன். அவனுக்குள்ளே இருக்க ஆவி அதை அலக்கழிக்கும் மாதிரி. இப்போ தாவீதே துண்டை தோலில் ஓட்டுட்டு போய்கிட்டு இருக்கேன், தலையில் முக்காடு கூட போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு வெறுங்காலாக போகிறேன். அவன் அந்நேரம் எவ்வளோ பலவீனமான மனுஷன், அந்த டயத்தில் அவன் எவ்வளோ பலவீனமாக இருப்பான். செருப்பு கூட எடுக்க முடியலங்க. அவன் ஒரு ராஜா செருப்பை மறக்கிறான்னா, வெறுங்காலாக இருக்கிறான்னா, அழுதுகிட்டே போகிறான், முகத்தை மூடிக்கிட்டு அழுதுப்பான். அவனே வெக்கத்திலோடு நான் போகிறேன், அவனை ஒருத்தன் திட்டேன். எப்படி இருக்கும் அது? உலகத்தில் சொல்லுவாங்க, ஏற்கனவே வெந்து இருக்கிற இடத்துல வேலை குத்துனா எப்படி இருக்கும்? சில பேர் சொல்லுவாங்க, நானே நொந்து போய் இருக்கேன்ப்பா, ஏப்பா நேரம் தெரியாமல் இப்படி என்னை பேசுகிறேன். இப்போ அப்படி தானே அவர் இருக்கிறார். இதே மாதிரி தான் யோபு இருந்தேன். எல்லாம் போச்சுன்னு உட்காந்துருந்தா அப்போ தான் வர்றா மனைவி, ஆறுதல் படுத்த வேண்டியவ, தேர்தல் படுத்த வேண்டியவ. எல்லாமே போனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருக்கிறையா, நான் உன்னை இருக்கிறேன் கடைசி வரைன்னு சொல்ல வேண்டியவ அழகா சொல்கிறா. வர எவ்வளோ வேகமாக, இவன் இன்னும் 1000 வருஷம் வாழ போகிற மாதிரி, நீ ஜீவனை விடு, எவ்வளோ ஈஸியாக சொல்கிறவர். இவன் விட்டுருக்கலாம்ல ஜீவன், எல்லாம் போச்சே உனக்கு என்ன, நீ சாகதை விட்டுட்டு இவனை போய் சாக சொல். அவன் சொல்கிறான், ஏண்டி பைத்தியமாடி நீ. அப்போ நான் நினைக்கிறேன், 10 பிள்ளை பெக்கிற வரையும் இவ பைத்தியக்காரனோட தான் வாழ்ந்துருக்கிறா பார். அவள் அன்பு தெரியலையே. இவ இப்போ ஆபத்து காலத்தில் இவனை நம்பினா எப்படி மொழி பிறண்டவனா, ஒரு துஷ்டன்ட்டு செய்தி கொடுத்துட்டா அவன் மொழி பிறண்டவன் குந்தி குந்தி செய்வான். இவன் 10 வருஷமா எத்தனை பிள்ளைங்க பெத்தெடுக்கிற வரையும் கிட்டத்தட்ட 15 வருஷம் 20 வருஷமா இருக்கும் குழந்தைங்க பெற்றெடுக்க. இத்தனை வருஷமா இவளுடைய இருதயம் தெரியல, இவ ஆபத்து காலத்தில் விட்டுருவாங்கிறது தெரியல. அருமையான தம்பி தங்கச்சி, நீங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆபத்து காலத்தில் நம்ம யாரையும் நம்பக்கூடாது. பாருங்களேன், இவனை கொண்டு போய் தீக்குள்ளே போடும்பொழுது கட்டி இழுத்து கொண்டு தரன்னு கொண்டு போய் போடுறேன். அப்போ இவங்க பரிதாபமாக பார்த்துருப்பேன், உள்ளே என்ன நடக்க போகுதுன்னு இவங்களுக்கு தெரியாது. நல்லா கவனிக்கணும். அக்கினிக்கு தப்புவிக்க கர்த்தர் எங்களுக்கு வல்லவராக இருக்கிறார், ராஜாட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் உள்ளே என்ன நடக்க போகுது, தீக்குள்ளே தூக்கி போட்டால் உள்ளே என்ன நடக்க போகுதுன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? போய் விழுந்த பிற்பாடு தானே தெரியும். ஆனால் உள்ளே தூக்கி போடும்பொழுது இவங்க எல்லாம் சொல்லி சொல்லி சந்தோஷமாக தூக்கி போட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, போட்டவர்கள் 3 பேர், உலாவினவர்கள் 4 பேர். கைகளை தட்டி கர்த்தர், அக்கினியின் மனம் அவர்கள் மேலே பெலன் கொள்ளலை, வஸ்திரங்கள் வெந்து போகலை, முடிகள் கருகி போகலை, அந்த அக்கினி இவர்களை தொடலை. காரணம், அந்த 7 மடங்கு அக்கினியை விட 4வது நபராக ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவருக்குள்ள இருக்கிற அந்த அக்கினி மகிமை, அந்த மகிமையின் அக்கினி இந்த 4 பேரையும் மூடிக்கொண்டது. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ராஜா பார்க்குறாரு, ஏயா போட்டது 3 இருக்கிறது 4, இவ்வளோ பெரிய அக்கினி, சூடாக்கப்பட்ட அக்கினி அவர்களை ஒன்றும் செய்யலைன்னா, அப்போ அந்த அக்கினியை விட அவர்களுக்குள்ளே எரிந்த அக்கினி இருக்கு இல்லையா, அந்த அக்கினி பயங்கரமான அக்கினி. கைத்தட்டி. அதனால இந்த உலக அக்கினினால பரிசுத்த அக்கினியை தொட முடியல. பாரு, முச்செடி மேலே எரியிறாரு, முள்ளு வேகலை, அக்கினிக்குள்ள உலாவறாங்க, ஆனால் அக்கினி தொட முடியல. அப்போ இவன் மேலே என்ன அக்கினி இருக்கும்? அதை விட ஒரு பயங்கரமான அக்கினி இருந்தால் தானே அந்த அக்கினினால தொட முடியாமல் இருக்கும். ராஜா சொல்றாரு, ஒருத்தருடைய முகம் தேவ புத்திரனுடைய சாயலாக இருக்குது, தேவ சாயலாக இருக்குது. அப்போ உங்களோடு கூட ஒருத்தர் உலாவி கொண்டு இருக்கு. நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாது இருப்பான், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது இருக்கும். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் அக்கினியின் தேவன் அவர் உன்னுடைய தேவனாக இருக்கிறார். நீ சோர்ந்து போகாது. நீ முதலாவது அவரை தெரிந்து கொள். அவர் அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தேவன். எலியா காலத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தியானிச்சுட்டு போனால் அந்த எலியாவினுடைய சம்பவம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அருமையான தம்பி தங்கச்சி, நம்ம இன்னும் வசனங்களை வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அடுத்து பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது, லேவியராகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ரீபா ராபா ரீபா ராபா ராபா. ஆரோனின் குமாரனாகிய நாதாப்பும் அபியும்
தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல தூப வர்க்கத்தையும் போட்டு, பார்த்தீங்களா, இங்க ஒரு முக்கியமான, கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியையும், பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய அக்கினியின் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே, இங்க ஒரு அக்கினி, அவங்க கையில ஒரு அக்கினி இருக்கு, அந்நிய அக்கினி. ஆனா கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு அவங்க மேல இறங்கிச்சு. அவங்க செத்தார்கள். தேவன் கொடுக்காத இன்னொரு அக்கினி நம்ம சுமந்துட்டு அலைஞ்சோம்னா, தேவனுடைய அக்கினி நம்மளை தொடும் பொழுது நம்மளால் நிலைச்சு நிற்க முடியாது. நமக்கு தேவனுடைய அக்கினி தான் நமக்கு தேவை. தேவனுடைய அக்கினி பற்றி எரிய பண்ணுகிற அக்கினி. நீங்க எலியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை கடந்து வாங்க, வசனத்தை வாசிக்கிற 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38வது வசனம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 1 ராஜாக்கள், கர்த்தரிடத்தில் இருந்து ஒரு அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டுச்சு. இது எல்லாருக்கும் நல்ல தெரிந்த பகுதி. அக்கினியினால் உத்தரவர்களும் கர்த்தரே கர்த்தர். முதல்ல அவங்க சொல்றாங்க, கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா அக்கினியினால் உத்தரவு வரலணும். நீங்க 450 பேர் நிக்கிறீங்க, இன்னும் தோப்பு விற்கிறது தீர்க்கதரிசிகள் 400 பேர், மொத்தம் 850 பேர் அங்க நின்று கொண்டு இருக்கிறாங்க. அந்த சம்பவத்தை நம்ம எடுத்து தியானிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பெரியவர் என்பதையும் ஜீவனுள்ளவர் என்பதையும் நீங்களும் நானும் நன்றாக அறிந்து கொள்ளணும். தேங்க்யூ, வண்டர்ஃபுல். வசனத்தை வாசிக்கலாமா? வசனம் சொல்லியா? 19ஆம் வசனம். இப்பொழுதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், அப்ப பாகாலுக்கு எத்தனை பேரா? 450 பேர். எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜனங்களை தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும், ஜனங்கள் சொல்லலாம்ல நாங்கள் கர்த்தரை தான் பின்பற்றோம்னு. ஏன்னா இருமன்னம் உள்ளவனாக இருந்தால் எப்படி சொல்றது? நாங்கள் கர்த்தர் பட்சத்துன்னு சொல்ல மாட்டேங்கிறோம். ஜனங்கள் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசி மீந்திருக்கிறவர்கள் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்பொழுதும் 2 காளைகளை என்னிடத்தில் கொண்டு வரட்டும், ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையும் அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இது முதல்ல ஜனங்கள் பேசலையே, இப்ப எல்லாரும் சொல்றாங்க பாரு, இது நல்ல வார்த்தை. ஏன் முதல்ல இந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாமே? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்ற, நாங்களாம் கர்த்தரை தான் பின்பற்றுறவங்கப்பா, நாங்களாம் இஸ்ரவேலர்கள்பான்னு யாருமே சொல்லலையே. ஆகாப்பும் சொல்லல, ஏசபேலும் சொல்லல, அங்கிருந்தவங்க யாருமே இஸ்ரவேலர் தானே பேரெல்லாம் இஸ்ரவேலர் தான். ஆனா கர்த்தரை பின்பற்றோம்னு ஒருத்தரும் இங்கு ஜனங்கள் ஒருவரும் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பனா ஏன்னா குற்ற மனசாட்சி. அவங்களால ராஜாவே 450 பொய் தீர்க்கதரிசிகளை வச்சிருக்கிறேன், பாகால் தீர்க்கதரிசிகளை வச்சிருக்கிறேன், ராஜாவே விக்கிரக தோப்புகளை உருவாக்கி வச்சிருக்கிறேன். அப்புறம் எப்படி ஜனங்கள்? ராஜாவை போற இடத்துல வழியிலே இவங்க போறாங்க. அதனாலதான் நல்லவர்கள் ஆண்டால் நல்லவர்கள் தேசத்துல சுற்றி திரிவார்கள், துன்மார்க்கனும் சண்டாளரும் ஆண்டா பூமி முழுவதும் சண்டாளர்களும் பாவிகளும் சுற்றி திரிவார்கள். அவன் சொல்றான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுற நீ தான்ப்பா, நீயும் உன் தகப்பன் வீட்டாரு தான் கலங்க பண்றீங்க. அவன் ஆகாப் சொல்றான், நீ இஸ்ரவேலை கலங்க பண்றேன்னு. எலியா சொல்றான், நான் கலங்க பண்ணல, நீயும் உன் தகப்பன் வீட்டாரு தான் இஸ்ரவேலை என்ன பண்றீங்க? கலங்க பண்றீங்க. இப்ப பிரசங்கம் பாருங்க, ரோட்ல இல்லாம இஸ்ரவேல் வீட்டாருக்கே பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்கு.
ஆகாப்பு இஸ்ரவேல் தான், அங்கே இருக்கிற மக்கள்லாம் இஸ்ரவேலர்கள் தான். ஆனால் கர்த்தரை விட்டுட்டு பாகாலுக்கு முன்னாடி போயிட்டாங்க. இப்போ பாருங்கள், ஊழியம் அங்கேயே இன்னொரு செய்ய வேண்டியதாக இருக்கு. இப்போ நாமும் சொன்னவங்களுக்கே சொல்ல வேண்டியதாக இருக்கு, செய்த இடத்துலையே ஊழியம் செய்ய வேண்டியது. ஏன்னா எவ்வளோதான் சொன்னாலும் அவங்க மனம் இருமனமாக தான் இருக்கு. அவங்க மனம் கர்த்தரை பற்றி பிடிக்க மாட்டேங்குது, கர்த்தர் மேலே வைராக்கியம் கொள்ள மாட்டேங்குது. அருமையான தம்பி தங்கச்சி, அழகா கர்த்தர் சொல்றாரு, அமலேக்க வானத்தின் கீழே இருக்கக்கூடாது, அழிச்சிட்டு வந்துடு, ஒன்று கூட இறக்க வைக்காது, ஆடு மாடு ஜீவ ராசிகள் அத்தனையும் அழிச்சு போடணும், அழகா தெளிவா சொன்னார். ஆனால் அந்த அழகான வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போன சவுல் ராஜாவையும் பத்திரப்படுத்திட்டான், முதல் தரமானவைகளையும் பத்திரப்படுத்திட்டான். கேட்டா கர்த்தருக்கு பலியிட ஜனங்களை எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ கர்த்தர் அழகா சொல்றாரு, இதை விட இன்னும் தெளிவா சொல்லணும், ஆனா கீழ்ப்படிய மாட்டான். இவருக்கு சொல்றாரு எலியா, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று, நீங்கள் யாரை பின்பற்றுறீங்க? அவன் பேச மாட்டேங்கிறான், ஏன்னா சொல்றதுக்கு திராணி இல்லை. ஆனா இப்ப சொல்றான் பாருங்க, அக்னியினால் உத்தரவு இருக்கிற தெய்வமே தெய்வம்னு சொன்னோடனே எல்லாரும் சொல்ற வார்த்தை இது. போட்டிக்கு கரெக்டாக பாரு, தூண்டி விடுறான் பாரு, நல்ல வார்த்தை தான்ப்பா. இப்போ எப்படியாவது மொத்தத்தில் எங்கிட்ட அக்கினி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுவரை இவனுக்கு தெரியல, சவால் விடக்கூடிய ஊழியக்காரனை இவங்க பார்த்ததே கிடையாது. இவன் பிறப்பான காலத்திலேருந்து ஆகாப்பு சொல்கிறதே இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, முதல் சான்ஸ் எப்பயுமே முதல் 6 மாதம் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துட்டார். சரி போ, என் பிள்ளைகளை நீ மனமடிவாக்கிறியா ஆக்கிக்க, கஷ்டப்படுத்துறியா கஷ்டப்படுத்திக்க, வேதனைப்படுத்துறியா வேதனைப்படுத்திக்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தொய்வுகளை ஏமாற்ற வந்திருக்க, அவன் உனக்கு 6 மாதம், அடுத்து இருக்கிற 6 மாதம் என்னுடைய 6 மாதம். கைத்தட்டி கருத்தருக்கு முதல் சான்ஸ் அவனுக்கு. 6 மாதம் முடிக்க போகிறோம், கைத்தட்டுக்கு. இந்த 6 மாதம் உங்களுடைய மனமடிவெல்லாம் இனி வருகிற 6 மாதம் நன்மையும் கிருபையும் தொடரும். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 2 சான்ஸ் தாங்க, ஒன்று அவங்களுக்கு பாதி நமக்கு பாதி. முதல் செக்ஷன் பூரா அவங்கள்ட்ட கொடுத்துட்டாரு பாருங்க, வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பாகாலின் தீர்க்கதரிசியை நோக்கி 25, அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசியை நோக்கி, நீங்கள் அநேகர் ஆனதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனால் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்துக்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையில் எலியா அவர்களை பார்த்து பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக இருக்கும் என்றான். பாருங்க, ஒரு நபர் மட்டும்தாங்க அங்கே நிற்கிறான். முன்னாடி ராஜாவும் அவனோடு இருக்கிற சேனைகளும் 450 பேரும், அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே அதர் சைடில் நிற்கிறாங்க, ஆப்போசிட் சைடில். ஒரே ஒருத்தன் தான் என்ன, கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த ஒருத்தன் தான் நீயும் நானும், அந்த ஒருத்தர் தான் நீயும் நானும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலகமே முன்னாடி நின்னாலும் என் கூட உலகத்தை உருவாக்கினவன். இந்த எலியாவுக்கு எங்கெங்க இந்த ஸ்ட்ரென்த் வந்துச்சு, எப்படிங்க அவனுக்கு வந்துச்சு? அவன் சொல்கிறாங்க, தேவனுக்கு முன்னிருக்கிற நான் சொல்கிறேன், என் வாக்கின் படியே அன்றி இந்த பூமியில் மழையும் பனியும் பெய்யாது இருக்கு. ஏற்கனவே கர்த்தர் ட்ரெயின் பண்ணியிருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏற்கனவே கர்த்தர் இவனை உருவாக்கி இருக்கிறார், உங்களையும் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து உன்னை வாழ பண்ணுவதற்காக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டம். வேதம் சொல்லுது, நீ என் தாசன், உன்னில் நான் மகிமைப்படுவேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, பேசுங்க, நீங்க நான் தான் உங்களை தெரிஞ்சு கொண்டு. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பலவீனன் என்பது எனக்கு தெரியும், நீ பேதை என்பது எனக்கு தெரியும், நீ கோழை என்பது எனக்கு தெரியும், நீ நாணல் என்பது எனக்கு தெரியும், நீ தடுமாறுவேன்னு தெரியும், மறுதளிப்பேன்னு தெரியும், ஒளிஞ்சு கொள்வேன்னு தெரியும். ஆனால் நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேனே. எதற்காக? உன்னை பாறையாய் நான் தெரிஞ்சு கொண்டனே, உன்னை கொண்டு தான் சபையை கட்டணும்னு நான் தெரிந்து கொண்டனே, உன்னை கொண்டு தான் எழுப்புதலை கொண்டு வரணும்னு நான் தெரிந்து கொண்டனே. இதில் பெரிய கிரேஸ் என்ன தெரியுமா? தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் தான். கைத்தட்டி கர்த்தருங்க, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். பாருங்க, ஒரு மனுஷன் தாங்க நிற்கிறான், ஒரே ஒருத்தன் தாங்க. இப்போ இன்னைக்கு உங்கள் ஊருக்கு நீ ஒருத்தன் தான். வேதம் சொல்லுது, இன்னான் இந்த பட்டணத்தில் பிறப்பான், இன்னானுக்கு இன்ன பெயர் வைக்கப்படும். பாபிலோனில் பாருங்க, ஒரே ஒருத்தன் தாங்க, தானியேல். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இடைவிடாத ஜெபங்க, அந்தி சந்தி ஜெபம் பண்ணுறேன். முழு பாபிலோனும் பேய்களுடைய குடியிருப்பு, வேற எங்கேயும் அங்கே ஜெபம் நடக்கிறதா எழுதப்படலை. ஆனால் தானியேல் கரெக்டாக ஜெபத்தில் உறுதியாக இருந்தேன். கைதட்டுங்க. இங்கே பார்த்தா எலியா
ஆகாப்போட ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் பாகாலுக்கு முன்னாடி நிற்கிறான், ஒரே ஒருத்தன் தேவனுக்கு முன்னாடி நிற்கிறான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த எலியாவை பார்த்து சொன்னாரு, இதே ஆகாப்புடைய எல்லைகளில் 7000 பேரை நான் மீதியாய் வைத்திருக்கிறேன். கைத்தட்டி கர்த்தர். அப்போ இந்த பட்டணத்தில் நமக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, எத்தனை பேர் எங்கே இருந்தாலும் கர்த்தர் ஒபதியாக்களை வைத்திருக்கிறார், நிக்கோதேமுக்களை வைத்திருக்கிறார், அரிமத்தியா ஊராகிய யோசேப்புகளை கர்த்தர் வைத்திருக்கிறார், தூரத்தில் பின்பற்றக்கூடிய நாத்தான் வேல்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், தீத்துக்கள் தீமத்தேயுக்கள் பிளமென்களை வைத்திருக்கிறார், இன்னும் பார்த்தா ஒனோசிமோன்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், இன்னும் நிறைய தேவ மனிதர்களை கர்த்தர் மறைவான இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, நான் மட்டும் என்று சொல்லாதீங்க, கர்த்தர் உங்களை வெளியரங்கமா வைத்திருக்கிறார். கைத்தட்டி, நீ விசேஷமானவன், வெளியரங்கமா இருக்கிற நீ விசேஷமானவன். எலியா சொல்றாரு, பாகாலுக்கு முடங்காத, இவன் பாகாலுக்கு முடங்காதவன். கர்த்தர் சொல்றாரு, பாகாலுக்கு முடங்காத 7000 பேரை நான் வச்சிருக்கேன்ப்பா, இதே ஊர்ல இருக்கான். பவுல் சொன்னாரு, ஆண்டவரே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப சொன்னார், பயப்படாம பேசு பவுல், இந்த பட்டணத்துல எனக்கு கைத்தட்டுங்க, அநேக ஜனங்கள் உண்டு. நீ பேசினா தானே அநேக ஜனங்களை நான் கொண்டுட்டு வருவேன். உதிக்கிற உன் வெளிச்சத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள் அல்லவா, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அல்லவா. இவன் நான் ஒண்டியா இருந்தேனே, ஒன்றுமில்லாமல் இருந்தேனே, இவ்வளவு ஜனங்களை எனக்கு யார் பெற்றெடுத்தது என்று சொல்ற அளவுக்கு உன் கண்கள் அதிசயத்தை பாரித்து பூரித்து போகும். கைத்தட்டி நிச்சயமா பாருங்களேன், இந்த பிளாங்கான இடம்லாம் அதான் நிரம்பும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கொஞ்சத்துல இருந்து பெருக்கத்தை கொண்டு வர கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். 2 வச்சு 5000த்துல போஷிச்சுட்டு மீதி துணிக்கைகளை எடுக்க வைத்தார் இல்லையா, அந்த தேவன் இன்றைக்கும் வல்லமையுள்ளவர். கைத்தட்டி கர்த்தருக்கு. எகிப்திற்கு போனவர்கள் 75 பேர் வந்தவர்கள், கிட்டத்தட்ட ஆண்கள் மாத்திரம் 6 லட்சத்திற்கும் மேல், பெண்கள் 6 லட்சம், அடுத்து குழந்தைகள் குட்டிகள் கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கு அதிகமானவர்களை கர்த்தர் எழும்ப பண்ணினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எபிரேய ஸ்திரீகள் பலமுள்ள ஸ்திரீகள். நாங்கள் போறதுக்கு முன்னாடியே, மனைக்கிட்ட போறதுக்கு முன்னாடியே அவர்கள் ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்துறாங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சவுலுடைய ஆடுகளை விட தாவீதினுடைய ஆடுகள் பலமுள்ள ஆடுகள். கைதுகளை தட்டி கர்த்தர். தாவீது வர 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 விருத்தி அடைந்தான். பாருங்க, தாவீதிட்ட இருக்கிற பராக்கிரமசாலி, உறைபணியில கூட போய் யுத்தம் பண்றவன். காரணம், அவனுடைய கிருபை அவன் கூட இருக்கிற எல்லாத்தையும் மூடிக்கொண்டது. அப்ப அருமையான தம்பி தங்கச்சி, இவன் சொல்றான் பாருங்க, அழகான வார்த்தையை சொல்றான். முதல் சான்ஸ் உங்களுக்கு நானே கொடுக்குறேன், முதல் டைம் உங்களுக்கு கொடுக்குறேன், நீ போய் செய், உன்னால முடிஞ்ச அளவுக்கு பார்த்து கூப்பிடு, நல்ல வேகமா சத்தம் போடு. வெளியில போனாலும் போயிருப்பாங்க, தூங்குனாலும் தூங்குவாங்க, அல்லது ஏதாவது பிஸி ஒர்க்கரா இருப்பாங்க, இன்னும் நல்லா அடிச்சு கூப்பிடு, உடம்பெல்லாம் அடிச்சு கிழிச்சுக்க, எதையாவது ஒன்று செஞ்சு கூப்பிடு வேகமா. அப்ப பாருங்க, இந்த மனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மைட்டி பவரை பார்க்கணும் நீங்க, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டி, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய. ஆனா அதே மனுஷன் அடுத்த நாள் பார்த்தா சூரச்செடியில் போய் என்ன பண்ணிட்டான், நேற்று இப்படி இருந்தானே இன்னைக்கு என்னாச்சு. நீங்களும் தான் 3 நாள் பாசிங் பிறகு ஃபுல் பவர்ல இருக்கிறீங்க, தொடர் ஜெபம்னா ஃபுல் பவர்ல இருக்கிறீங்க. அப்புறம் பார்த்தா என்ன ஆயிரு, நமக்கு ஏற்ற இறக்கம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. நேற்று பேசின மாதிரி இன்னைக்கு நம்ம பேச மாட்டேங்க. நேற்று இருந்த யாக்கோபு தன்னுடைய மனைவி லேயால கூப்பிட்டு சொல்றேன், அடுத்து ராகேலை கூப்பிட்டு சொல்றேன், சில்பால் பில் உங்க ஒப்பை முகம் நேற்று இருந்தது மாதிரி இல்லைப்பா, முகநாடி கொஞ்சம் மாறுபட்டுருக்கு. இம்பிட்டு நாள நல்லா நான் சம்பாரிச்சு கொடுக்க வருமானம் வந்ததுனால நல்லா என்னை பார்த்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணிட்டேன், முகநாடி மாறுதே, நேற்று இருந்தது போல உங்கள் அப்பா முகம் இல்லையே. இன்னைக்கு நம்மளே ஆண்டவர் அப்படின்னு, நேற்று நீ நல்லா தானே இருந்த, இன்னைக்கு ஏன் முகம் மாடி உட்காந்துருக்குறேன். நேற்றெல்லாம் பார்த்தா விசுவாசத்தில் ஃபுல்லாக இருந்த, இன்னைக்கு பார்த்தா தொங்க முகத்தோடு துக்க முகமாக நடந்து போய்கிட்டு இருக்கிறேன். இது ஏற்றத்தாழ்வாக இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கை இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் மனரமியமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கும் பொழுதும் எனக்கு அவர் தான், தாழ்ந்திருக்கும் பொழுதும் எனக்கு அவர் தான், கூட்டத்தில் இருக்கும் பொழுது எனக்கு அவர் தான், ஒருத்தன் கூட இல்லாமல் இருந்தாலும் எனக்கு அவர் தான். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி. எந்த நிலைமையிலும் மனரமியமாக இருக்க கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நமக்கு இதெல்லாம் ட்ரைனிங் பீரியடுங்க. நீங்கள் வந்துட்டு இருக்க பாதையெல்லாம் ட்ரெயினர், ஆண்டவர் உனக்கு ட்ரெயினர் பக்கத்தில் இன்னும் சொல்லி தருவார். இப்படி பாதையில் இப்படி தான் இருக்கணும், இந்த இடத்துல இப்படி தான் நீ இருக்கணும், இதை கற்றுக்க. இப்போ தான் நீ பின்னாடி இது ஊழியத்தில் இது பயனுள்ளதாக இருக்கும். வறுமைனா என்னன்னு உனக்கு தெரியணும்ல, கஷ்டம்னா என்னன்னு உனக்கு தெரியணும்ல, மனுஷ அன்புனா என்னன்னு உனக்கு தெரியணும்ல, வேதனைனா உனக்கு என்னன்னு தெரியணும்ல. வயிற்று வலி வந்தால் தானே தெரியும். வயிற்று வலின்னு மாத்திரை சாப்பிடு, வயிற்று வலி ஆண்டவர் உனக்கு கற்பித்து கொடுப்பார். அப்போ தான் உனக்கு தெரியும் இந்த வேதனை. அப்போ தான் பின்னாட்கள் அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நாங்கள் கடந்து வந்த பாதைகளில் எங்களை கர்த்தர் புடமிட்டு கொண்டு வந்த பாதை இன்னைக்கு நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அதில் இருக்கிறோம். ஏன்னா வறுமைனா எங்களுக்கு தெரியும், தரித்திரம்னா எங்களுக்கு தெரியும், கடன் தொல்லைன்னா எங்களுக்கு தெரியும், வியாதி படுக்கைன்னா எங்களுக்கு தெரியும்,
தனிமையின் பாதை எங்களுக்கு தெரியும், அவமானத்தின் நிந்தையின் பாதை எனக்கு தெரியும், சீமையை மாரி தூசிச்சா அந்த எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். காரி துப்புன அனுபவம் எங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அனுமதித்தார். பலவிதமான கண்ணீரின் பாதையில் கொண்டு போய் புடமிட்டு பார்த்து அதுக்கடுத்து தான் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்தார். எல்லா இடத்துலையும் உன்னை சோதித்து பார்ப்பார். சோதித்து பார்த்த பின்பு கர்த்தர் உன்னை பொண்ணா கர்த்தர் கொண்டு போயிடுவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க பாருங்க, முதல்ல 12 மணி நேரம் உனக்கு மத்தியானம் வேற நீ வச்சுக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. இந்த இவ்வளவு நேரம் இவர் என்ன பண்ணிருப்பாரு? எலியா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். கைத்தட்டுங்க. இப்போ நம்மளும் கூட என்ன பண்ணிட்டோம்? 6 மாதம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும், போகிறதெல்லாம் போகட்டும், வர்றதெல்லாம் வரட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும். நான் என்ன பண்ணுவேன்? முடமிட்டு இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார். வசனம் சொல்லுது, கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். நிச்சயமாக நன்மையை தருவார். அவர் ஒரு நாளும் அவருடைய கையில் தீமை இல்லை. பாருங்க, அடுத்து வசனம் சொல்லுகிறது, பிந்தின பகுதியை நீங்கள் பாருங்களேன். அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, என் கிட்டே வாருங்கள். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்த பொழுது தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, கைகளை தட்டுங்க. அவன் என்ன சொல்றான் பாருங்க, உனக்கு இஸ்ரவேல் என்று பெயர் இருப்பதாக என்றான். கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற இலக்கத்தின்படியே எத்தனை யாபகப்படுத்துறான் பாருங்க. 12 கோத்திரத்தை யாபகப்படுத்தி 12 கல்லை எடுக்கிறேன். தகர்க்கப்பட்ட பலிபீடம். நல்லா கவனிக்கணும். அப்புறம் இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் ராஜா, இஸ்ரவேல் மக்கள். நீங்க ஆதியாகமத்திலிருந்து பார்த்துக்கிட்டு வர்றேன். இஸ்ரவேலுக்கு எவ்வளவு கர்த்தர் யாக்கோபு தான் இஸ்ரவேல்னு பேர் வைத்தாரு. ஆனால் வர 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 அந்த இஸ்ரவேலுடைய செயல்பாடுகளை பாருங்க. பலிபீடத்தை எத்தனை பலிபீடம் கட்டப்பட்டுச்சு? நோவா பலிபீடம் கட்டினார், ஆபிரகாம் பலிபீடம் கட்டினார். வேதத்தில் எத்தனை பலிபீடம். ஆனால் இங்கே இருக்கிற இஸ்ரவேல் பலிபீடம் இடிக்கப்பட்டு கிடக்குது. அப்புறம் எப்படிங்க அக்கினி இறங்கும்? இதை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் பலிபீடம் இடிச்சிருந்தா எப்படி அக்கினி? எப்படி அக்கினியின் தெய்வத்தை நீ சந்திக்க முடியும்? பலிபீடத்தில் தானே கர்த்தர் இறங்குவார். அந்த பலிபீடத்தில் தானே அக்கினி இறங்கினது. அந்த பலிபீடத்தில் தானே தேவனுடைய வல்லமை இறங்கும். உன் வாழ்க்கையில் இடிக்கப்பட்டு இருக்கிற பலிபீடங்களை இன்னைக்கு முதல்ல நீ செப் பண்ணிடு. தகர்க்கப்பட்டிருக்கா, கல் நழுவி இருக்கா, அந்த இடத்துல உன் வாழ்க்கையில் ஒரு பலிபீடம் இருக்கணும் இல்லையா? அப்போ பாருங்கள், வேதம் சொல்லுது, எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, எல்லாரையும் கூப்பிடுறேன். எதுக்கு கூப்பிடுறேன்? அவங்களுக்கு இந்த ஞாபகப்படுத்துறேன், பலிபீடம் இல்லையாப்பா, நீங்கள் பாருங்க, பலி செலுத்தவே இல்லையாப்பா, பலிபீடம்ல உடஞ்சு கிடக்குதே, இடிஞ்சு கிடக்குதே. இதை குறித்து பின்னாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் எடுப்பித்து கட்டி மறுபடியும் மேலே தாளம் ஆடல் பாடல் வாத்தியத்தோடு கூட நான் புறப்படுவார்கள், நீ மீண்டும் கட்டப்படுவாய் என்று கர்த்தர் எழுதிய. மீண்டும் கட்டப்படுவீங்க. ஹல்லேலூயா. மீண்டும் கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் ஐஸ்வர்யவான்களை மாற்றுறப்ப உதாசீனமாக செலவு செய்யக்கூடாது. இப்போல்லாம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க பொருளாதாரத்தில்? 1 ரூபாய்க்கு கூட எவ்வளோ கஷ்டம். எங்கள் வாழ்க்கையில் 50 பைசா எல்லாம் வாழ்ந்துருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் 50 பைசா எல்லாம் வீட்டில் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். கைத்தட்டி கர்த்தர். கிழிஞ்ச வஸ்திரம்னா எனக்கு தெரியும். நான் வாழ்க்கையில் கிழிஞ்ச வஸ்திரத்தோடு வாழ்ந்துருக்கிறேன். நடந்து ஊழியம் செஞ்சுருக்கேன். நடந்து என்னை ஆண்டவர் அனுமதித்தார். நடந்து போ, ஓட்ட சைக்கிளில் போ, ஊழியம் செய். இன்னைக்கு ஆண்டவர் மாற்றிருக்கிறார். இதெல்லாம் எங்களுக்கு ஆண்டவர் என்னை சோதித்து பார்த்தார். இந்த பாதையெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிந்துகொள். இப்படி எத்தனையோ பரிசுத்தவான்கள் கடந்து வந்திருக்கிறாங்க. இந்த பாதையில் இப்போ நீங்கள் போகிறப்ப எங்களை ஆறுதலாக வச்சுருக்காரு. இதெல்லாம் இப்படி தான் சிஸ்டர் இருக்கான், கஷ்டமாக தான் இருக்கும். பாகக்காய் சாப்பாட்டில் கசப்பாக தான் இருக்கும். இந்த சாப்பாடு சாப்பிட்டா இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன், எனக்கு இப்படி தான் தெரியும். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். இந்த வறுமை இப்படி தான் இருக்கும், தனிமை இப்படி தான் இருக்கும், வேதனை இப்படி தான் இருக்கும், வயிற்று வலி இப்படி தான் இருக்கும். பாருங்கள், 2-3 பிரசவத்தை பார்த்த பிள்ளைங்க புதுசாக பிரசவத்துக்கு போகிறவங்களுக்கு சொல்லுவாங்க, இப்படி தான் இருக்கும், ஒன்றும் பயப்படாத, இப்படிலாம் இருக்கும். ஆனால் போகிறவங்களுக்கு தானே தெரியும் வேதனை. இவங்க போயிட்டு வந்துட்டவங்களுக்கு ட்ரெயினர் ஆகிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு சொல்லுவாங்க, ஒன்றும் கஷ்டம் இல்லை, அப்படி தான் இருக்கும். கர்த்தர் இப்போ ஒன்றையும் அநேகருக்கு ட்ரெயினராக மாற்றணும்னா உன்னையும் அந்த பாதை வழியாக கொண்டு போவார். அதனால் ஒவ்வொரு பாதை வழியாக உன்னை கூட்டிகிட்டு போனால் தான் உனக்கு தெரியும். அதனால் இந்த கஷ்டமான பாதையில் போகிற நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. பொருளாதார கஷ்டம், இது ஒரு காலம், குறிப்பிட்ட காலம், அது செழிப்பாய் மாறும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். மனுஷர் பயக்கிறாங்களா? இது ஒரு காலம். குழந்தை பாக்கியம் இல்லையா? இது ஒரு காலம். அப்போ தான் அண்ணாலை பற்றி உனக்கு தெரியும், ராகேலை பற்றி உனக்கு தெரியும். அப்போ தான் உனக்கு என்ன எலிசபெத்தை பற்றி உனக்கு தெரியும். அப்போ தான் சாராலை பற்றி உனக்கு தெரியும். ஆண்டவர் அதை வச்சிருக்கிறாரு கொஞ்சம் பொறுப்பா. இனி இதெல்லாம் வேதத்தில் சும்மா படிச்சுட்டு கதை மாதிரி போகாத. உன்னை மாதிரி தானே அவங்களும் துக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போக அவங்களும் வெக்கப்பட்டிருப்பாங்க. பாருங்க, சக்களத்தி மனம் அடிவாக்குனாலும் எப்போ பார்த்தாலும் அவன் எல்கானா சொல்கிறான், நீ எல்லாரோட நீ தானே சிறப்பு,
உனக்கு என்ன வேணாலும் நான் தர்றேன், இதை மட்டும் என்னால் தர முடியாதுக்கு. கர்த்தர் அல்லவா அடைச்சி வச்சிருக்கிறார். ஆனால் அந்த கர்த்தரை அடைச்சி வச்சதையும் ஜெபம் பண்ணி திறந்துட்டா. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ இந்த மாதிரி கர்த்தரை அடைச்சி வைக்காட்டி இவ இப்படி ஜெபம் பண்ணியிருப்பாளா? சாமுவேல் வந்திருப்பானா? அந்த சாமுவேலுக்கு தான் முதல் பெயர் சேபாவரை தீர்க்கதரிசி பெயர் வந்திருக்குமா? இன்னைக்கு அவனு புஸ்தகம் 2 புஸ்தகம் இருக்கு. 1 சாமுவேல் 2 சாமுவேல். எடுத்தெடுப்பில் குழந்தைய கொடுத்துருந்தா கொண்டு கோயில் ஆலயத்தில் விட்டுருப்பாளா? அவன் தீர்க்கதரிசியாக வந்திருப்பானா? அப்போ லேட் பண்ணுறாருன்னா லேட்டஸ்ட்டாக கர்த்தர் கொடுக்க. ஒரு பொருத்தனைக்கு பின்னாடி கர்த்தர் விசுவாசிக்கிறீங்களா? தானியேலை கொண்டு போய் பாபிலோனில் கொண்டு போகாட்டி சிங்க கபி வந்திருக்குமா? 7 மடங்கு அக்கினி ஜுவாலை வந்திருக்குமா? அங்கே தாங்க இதெல்லாம். தானியேல் நேப்காத் நேசர் முகங்குப்புற விழுகிறாங்க. ஒரு ராஜா விழுந்தான்னு வேதத்தில் இங்கே தாங்க நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ராஜாவே சாஷ்டாங்கமாக விழுந்துறேன். காரணம், தேவ ஆவியை பெற்ற தானியேலை போல உலகத்தில் வேற எவனுமே இல்லைடா. அப்போ இதெல்லாம் கர்த்தர் இந்த உலகம் ஊரை பிரசங்கிப்பதற்காக அங்கே 70 ஆண்டுகள் அங்கே போய் நீ இரு, 70 ஆண்டு சிறுமையை அனுபவி. பாபிலோன் தேசத்தில் அலறி செடி அடியில் உட்காந்து கிண்ணறங்களை எல்லாம் அங்கே தூக்கி வைத்தோம். அவங்க சொல்கிறாங்க, இஸ்ரவேலின் பாட்டுக்களை சில இதை பாடுங்கன்னு சொன்ன பொழுது அவங்க சொல்கிறாங்க, பாபிலோனில் எப்படிப்பா எங்கள் பாட்டை நாங்கள் பாடுறது? அவன் அந்த பாபிலோனில் பாட்டே பாட முடியாதுன்னு சொல்கிற இடத்துல ஒருத்தன் ஜெபமே பண்ணிக்கிட்டு இருக்கான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். ராஜாவை பார்த்து சொல்கிறேன், ராஜாவே நல்லா தெரிஞ்சுக்க, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தெய்வத்தை தொழுது கொள்ள மாட்டோம் என்பதை தெரிந்து கொள். அவனுக்கு தாங்க 7 மடங்கு அக்கினி ஜுவாலை. ஆனால் அக்கினிக்குள்ளே தூக்கி போட்டா அவன் சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறான். காரணம், அந்த அக்கினியை விட பயங்கரமான அக்கினி உள்ளவர் அவர்களை மூடிக்கொண்டார். கைத்தட்டி கர்த்தருங்க. எந்த சூழ்நிலையும் உன்னை வெந்து போக விட மாட்டார். கைத்தட்டுங்க சொல்லுங்க, நான் அழிந்து போக மாட்டேன், வெந்து போக மாட்டேன். தண்ணீர்களை கடந்தாலும் அவைகளை என்மேல் புரளுவதில்லை. அக்கினியில் நடந்தாலும் நான் வேகாது இருப்பேன். அக்கினி ஜுவாலை. இதெல்லாம் வசனம்னு நினைக்காதீங்க, உங்கள் வாழ்க்கையாக மாற்றுங்க. எதில் நடந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார். அவர் என்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். அவர் மதில்கள் என்னை சுற்றி இருக்கிறது. அவர் என்னுடைய தகப்பனாய் இருக்கிறார். அவர் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். அவர் என்னை சுற்றிலும் அக்னி மதிலாய் இருக்கிறார். அருமையான தம்பி தங்கச்சி, இங்கே பாருங்க, இந்த எலியா எவ்வளோ ஒரு தைரியம் பாருங்க. அதை மட்டும் நீங்கள் யோசித்து பாருங்க. தனி ஒரு மனிதனுங்க. இன்னைக்கு நீங்கள் ஏங்க பயப்படுறீங்க? தனி மனிதனா நில்லுங்க. ஜீவனுள்ள தேவனுக்காக தனி மனிதனா நில்லுங்க. எங்க நின்னாலும் எலியாவின் ஆவி உள்ளவனாய் நில்லுங்க. யோவான் ஸ்நானகனை பற்றி கர்த்தர் சொல்றாரு, சாமுவேலின் ஆவி அல்லது ஆபிரகாமின் ஆவி, ஈசாக்கின் ஆவிலாம் சொல்லல. அவன் எலியாவின் ஆவியும் பலனும் உள்ளவனாய் இருப்பான். ஒரே ஒருத்தன் தாங்க இஸ்ரவேல்ல, சமஸ்த இஸ்ரவேல்ல வெளியரங்கமாய் ஒருத்தன் தான் நின்னான். அவன் ஒருத்தன் தான் பரமேறி பரலோகத்துக்கு போனான். எலியாவின் தேவன் இன்னைக்கு சொல்லப்படுற அளவுக்கு கர்த்தர் அந்த ஒரு மனிதனை வைராக்கியம் உள்ளவனா நிப்பாட்டினார். கைத்தட்டி கர்த்தர். உங்க ஊர்ல நீங்க தான் எலியா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஊர்ல நீங்க தான் யாகேல். உங்க ஊர்ல நீங்க தான் எஸ்தர். உங்க ஊர்ல நீங்க தான் மரியாள். உங்க ஊர்ல நீங்க தான் சிம்சோன். உங்க ஊர்ல நீங்க தான் எப்தா. உங்க ஊர்ல நீங்க தான் யோசேப்பு. சொல்லுங்க, கர்த்தர் உங்களை இந்த பிரபஞ்சத்துல இந்த காலத்துல கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். அந்த யோசேப்பின் ஆவி எங்கப்பா உனக்குள்ள? எத்தனை பேர் உன்னை பாவத்துக்கு இச்சைக்கு இழுத்தாலும் தப்பி ஓடுற யோசேப்பு எங்கே? உடன்படிக்கை பின்னாடி ஆடக்கூடிய, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஆடக்கூடிய தாவீது எங்கே? கர்த்தர் உன்னை பார்க்கிறார். தாவீதை பத்தி நிறைய சொல்றியே, தாவீது மாதிரி ஆட மாட்டேங்கிறிய. நம்ம வாழ்க்கையில நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன்னு பாட்டை படிச்சுட்டு கொஞ்சம் கூட நம்ம அசைய மாட்டோம். அப்படியே மரக்கட்டை மாதிரி நின்றுட்டு பாட்டு மட்டும் முழங்கால் படியிட்டு ஆராதிக்கு. எங்கே முழங்கால் போடுறோம்? உட்காந்துக்கிட்டே நல்ல காலை அப்படி வச்சுக்கிட்டு பொய்யா அவர் என்னடா பட்ட பகலில் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறீ. நடனமாடி ஆராதிக்கிறீங்கிற, நடனமும் ஆட மாட்டேன். முழங்கால் போட்டு பாட்டா தான் பாடுறேன் ஒழிய ரியலியாக நம்முடைய வாழ்க்கைகள் அது வரலையே. நம்ம பாடும் பொழுது அது நம்ம வாழ்க்கையில் செயலாக்கமாய் வரணும், அது செயல்படணும். நடனமாடினா தான் நடனமாடி ஆராதிக்கிறேன்னு சொல்லாட்டி நின்று கொண்டு ஆராதிக்கிறேன்னு சொல்லிடுங்க. ஆண்டவர் பரவாயில்லடா உத்தம புருஷனே நின்றுக்கிட்டு ஆராதிக்கிறேன். ஃபாதரு ஆடிக்கிட்டே பாடினாரு, அதனால அவரு பாடிட்டாரு. ஆனால் நம்ம அந்த வேலையை செய்யாமலே நம்ம என்ன பண்ணுறது? தென்னோடு போய் சொல்றது. நடனமாடி எங்க நடனமாடுறான்? அப்ப செய்யாத ஒன்றை செஞ்சேங்கிறப்ப அவர் சொல்றாரு, ஏப்பா இப்படி சொல்றே, நான் எப்படி நீ 2 பக்கம் குந்துறைய, உனக்கே தெரியலையா? நீ நடனமே ஆடலையா, ஆனால் பாட்டு மட்டும் எப்படி பாடுற? இது எப்படி நான் அப்சர்வ் பண்ணுறது? இது எப்படி நான் ஏற்றுக்கொள்றது? தூதர்கள் எப்படி இதை அங்கீகரிப்பாங்க? அவங்க போய் அவன் பட்டா பொய் சொல்கிறேன், ஆடவே மாட்டேங்கிறேன், ஆடுனேன்னு பாட்டு பாடுறான். கொண்டு போவாங்களே, மெசஞ்சர் கொண்டு போவாங்களே, அவங்க போய் சொல்லுவாங்களே, அங்கே ஆடுனானா பண்ண அவன் எங்கே ஆடுனான்? அப்படியே திண்டுக்கல்ல இருக்கவே அப்படியே தான் நின்னான். ஆனால் பாட்டு மட்டும் என்ன பண்ணுறேன்? குதூகலம் கொண்டாட்டமே பாட்டு பாடிவிட்டு இங்கே கொண்டாட்டம் இருக்காது, குதூகலம் இருக்காது. உள்ளத்தில் கசந்துக்கிட்டு அப்படியே போட்டு
உள்ள புலி மாதிரி இருக்கிறது. எப்படா என்னடா இன்னும் விட மாட்டேங்கிறாரா, இதுக்கு தாண்டா முதல் ஆராதனையே வந்துட்டு போயிட்டா பெஸ்ட்டாக இருக்கும், இல்லாட்டி 3வது ஆராதனை கூட வந்துடலாமா, அதுக்கு வர்றதுக்கு வழியும் இல்லை, பஸ்ஸும் இல்லை, வண்டியும் இல்லை, வகை தெரியாமல் வந்து விட்ட மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறது. ஒரு அம்மா தான் சொன்னால், ஞாயிற்றுக்கிழமைனாவே எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக கிடக்குனுச்சு. நான் நினச்சேன், பாடுறா ஞாயிற்றுக்கிழமை தேநீட்ட பணியாரமான நாள், ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ சந்தோஷம், இது எவ்வளோ கசப்பான நாள் ஆக்கிவிட்டாங்க பார். காரணம் வர முடியல, போக முடியல, அதுக்காக கசப்பான நாள்னு சொல்லலாமா? வெளிநாடுகள்லாம் போய் பாருங்க, ஒரு நாள் சனிக்கிழமை ஊரா நடக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறேன், திங்கக்கிழமை காலையில் திரும்பி நடந்து வீட்டுக்கு வரேன். 3 நாளுங்க ஆராதிக்க. ஒரு நாள் முழுசு நடந்து ஊழியக்காரர் இருக்கிற ஊருக்கு போய் சேர 1 நாள் ஆயிரும் நடந்து போகிறது. ஏன்னா அங்கே பஸ் வசதி கிடையாது, நடக்கிறாங்க. நம்ம நடந்தெல்லாம் போகலைங்க. யாராவது நடந்து 10 கிலோமீட்டர் வந்திருக்கிறீங்களா? இல்லைங்க. உங்களுக்கு எவ்வளோ வசதி செஞ்சு கொடுத்துருக்காரு, கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு குறைவு இல்லைங்க. ஆனால் அந்த வார்த்தையை பரலோகம் கவனிக்கும். என் நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணாதபடி இது ஒரு தர்ம சங்கடமான நாளாக நினைக்கிறீங்களே, இதுதான் லோபத்தனங்கிறது. வகையில் அப்படி கட்டாயத்தின் பேரில் வேற வழியில் போகணுமே அப்படின்னு அதை அங்கே பெறப்படும் பொழுதே கர்த்தர் பார்த்துருவார். இவனுக்கு விருப்பம் இல்லை, கட்டாயத்தில் வர்றேன், எப்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதம். அது யார் சொன்னாலும் சொல்லாட்டி வந்து மனதெல்லாம் துதிக்கணும். வரும் பொழுதே ஒரு வேகம் இருக்கணும். யாருக்கு நான் வரலைங்க, நான் ஆண்டவர் நல்லா மகிமைப்படுது, நல்லா துதிக்கணும். எனக்கு ஜீவன் கொடுத்தார், சுகம் கொடுத்தார், பலன் கொடுத்தார், சாப்பாடு கொடுத்தார், என் கிட்னி வேலை செய்யுது, ஹார்ட் வேலை செய்யுது, லிவர் வேலை செய்யுது, எனக்கு டியூமர் இல்லைங்க, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைங்க, அதனால நான் கர்த்தரை துதிக்கிறேன்னு சொல்லி அப்படி வர்றதாங்க விசுவாசம். அப்படி வர்றவங்க தாங்க விசுவாசி. ஜபாலயத்துக்கு போனேன், வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை, பொண்ணு இல்லை வெள்ளி இல்லாதவன் எங்கே இருக்கணும்? வெறுங்கையோடு ஆலயத்துக்கு வரக்கூடாதுன்னு இருக்குல்ல. அப்போ இவன் என்ன பண்ண, எதுவுமே இல்லாட்டியும் பரவாயில்ல, எங்கள் அப்பா கிட்ட போகணும்டான்ட்டு வர்றேன். இந்த வெறும்பயலை பார்த்து இன்னொரு வெறும்பய கேட்குறேன், ஏதாவது போடுறான்னு. அவன் சொல்லுவேன், ஏன்டையாவது உண்டியலில் 10 காசு கிடக்குது, உன்ட்ட ஒன்றுமே இல்லைங்கிறியாடா, என்ன பேசாமல் என் பக்கத்தில் உட்காரான்னு அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது, என்கிட்ட வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லவா, எதுவுமே இல்லாட்டி உன்கிட்ட இயேசு இருக்கிறார் போதுங்க. இல்லாத ஒன்றில் இருந்து எல்லாவற்றையும் கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு, அந்த குடும்பம் என்ன கதி கலங்கி போயிருக்கு. கல்யாண வீட்டில் திடீர்னு இல்லைன்னா என்ன, கல்யாணம் வச்சவங்க வீட்டில் போய் கேட்டு பாருங்க. வைக்காதனால கொள்ள பேத்துக்கு தெரியல, வச்சவங்க நிலைமையை கேளுங்க. அதனால தான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவேன், வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை முடிச்சுப்பார், அவ்வளோதான், அதோட லைஃபே முடிஞ்சு போயிடும். ஏன்னா அந்த நம்ம எஸ்டிமேட் போட்டோம்னா அது வேறு எஸ்டிமேட்டில் போய் நிற்கும். பார்த்தா நாயை விட மோசமாக அந்த காரியம் அலையணும். ஏன்னா ஒருத்தனை இப்படி என் பேர் இல்லையுமே, உன் பேர் இல்லையுமே, வரமாட்டேமே, கும்பிடு இல்லையுமே, சாப்பிட உட்காரமே, இது இலையாம்பேன், வந்துட்டு இலை தானே அது, இதாடா இலையம்பேன், நமக்கு வருமே டென்ஷன். நம்ம இது இலை இல்லாமல் என்னடா இலை தானே இது, இப்போ நல்ல இலை இல்லையா, கும்பிடு போட்டு கூப்பிடமே, நம்ம எல்லாத்தையும் இப்படியே போட்டுட்டு பேசாமல் ஒரு உருவத்தை செஞ்சு வச்சு இப்படி வச்சுக்க வேண்டிய, வர வேணாம் இப்படி கும்பிடு. இத்தனை எப்படியாவது குற்றப்படுத்தணும்னே சொன்னால் என்ன பண்ண முடியும்? அப்போ அதுக்கு தான் சொல்லி செஞ்சு பாரு, அப்போ தான் தெரியும் எல்லாம் சொந்த பந்தத்தில். இப்போ திடீர்னு ரசம் குறைஞ்சி போச்சு. இவன் இந்த வீட்டுக்காரன் என்ன பாடு, ஆனால் புத்தியாக ஒன்று செஞ்சான், இயேசுவை அழைத்திருந்தான். கை தட்டுங்க பார்க்கலாம். அவன் செஞ்ச கிரேட் டாப்பு அது ஒன்று தான். இயேசு அங்கே இருந்தார். அடுத்த நிமிஷம் முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் மகிமையாக மாறினது. கைத்தட்டி அவங்க கேட்குறாங்க, எங்கப்பா வச்சுருந்தீங்க, முன்னாடி சாப்பிட்டவங்க கூட நல்ல ரசம் சாப்பிடல, இப்போ தாப்பா டேஸ்டான ரசம். வேலைக்காரனுக்கு தான் தெரியும் நான் ஊற்றுனது தண்ணி, அங்கே வர்றது ரசம், இவனுக்கு மட்டும்தான் தெரியும் உண்மை சம்பவம். ஆனால் கர்த்தர் மகிமைப்பட்டார். கைத்தட்டி முதலாம் அற்புதத்தை கானா ஊர்லையும், 2ஆம் அற்புதத்தை கலிலேயாவிலும் கர்த்தர் செஞ்சார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஓ வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வார். அதனால் சோர்ந்து போகாத, என்ன நடந்தாலும் சொல்லு, கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். என் ஜனங்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. உனக்கு அப்பம் தண்ணியில் குறைவே வராதுங்க. நீ பயப்படவே பயப்படாதீங்க. எடுக்க வந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் நாளைய தினத்துக்காக கவலைப்படாதுங்க, அது உனக்காக கவலைப்படும். நம்ம உட்காந்து அப்படியே அந்த வானத்தையே வளைக்கிற மாதிரி கவலையிலேயே உட்காந்துருக்கிறது. எப்படி இது நடக்கும், எப்படி நடக்கும், எப்படி நடக்கும். ஒரு அம்மா மறிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னிச்சு, நான் எப்படி செத்த ஒரு பாடு மண்ணை சுமக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, நீயே செத்து போன பாடு. அது கவலைப்பார். உங்களை விட்டுட்டு போகிறோமேன்னு கவலைப்படாமல், ஐயோ சம்பாதிச்சதெல்லாம் விட்டுட்டு போ அப்படின்னா, நான் எப்படி அந்த மண்ணை போய் நான், இதுக்கெல்லாம் ஒரு கவலையா? என்னங்க நீங்கள் கொண்டு போக போகிறீங்க? பூமியில் ஜீவன் போன ஒரு பாடு, வானத்துக்கும் பூமிக்கும் நமக்கு எந்த தொடர்புமே கிடையாதுங்க, எல்லாம் மறந்து போயிடும். சரி ரைட். இப்போ எளிய கடைசியில் என்ன சொல்கிறாரு, செஞ்சு முடிச்சிருவோம்.
38 வசனம் 37 34. பிற்பாடு அவன் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின் 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். முன்னாங்கு 12 குடம் தண்ணி ஊற்றியாச்சு. விறகு மேலே அந்த சர்வாங்க தகன பலி மேலே தண்ணியாக ஊற்றி தெப்ப குளமாக ஆகிப்போச்சு. அந்த பலிபீடத்தை சுற்றிலும் இருக்கிற அந்த வாய்க்கால் எல்லாம் தண்ணீரால் மிதந்துக்கிட்டு இருக்குது. அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றி ஓடினது, வாய்க்கால்களையும் தண்ணீர் நிரப்பினான். அந்திப்பலி செலுத்தும் நேரத்தில், இப்போ எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு, இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கவே இவனுக்கு மதியத்துக்கு மேலே டைம் ஆகிப்போச்சு. நல்லா கவனிங்க, மத்தியானம் வரையும் அவங்க டைம், மதியத்துக்கு மேலே பலிபீடம் கட்டணும்ல, அது என்ன உடனே வந்துடும். உட்காந்து எல்லா வேலையும் செய்யணும்ல, அப்புறம் எல்லாத்தையும் அடுக்கணும்ல, அப்புறம் பலிபீடத்தை தண்ணியை ஊற்ற சொல்லணும்ல. இதுலேயே அந்தி நேரம் ஆகிப்போச்சு. இத்தனை வேலையை அவன் செய்கிறப்ப எல்லாரும் பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஆளுங்க இவ்வளோ கத்தி பார்த்தேன், அடிச்சுக்கிட்டான், உருண்டுக்கிட்டான், ஒன்றையும் காண, இவன் ஒத்தாள் என்னடா பண்ண போகிறான்னு அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ட்ராமாவே நடந்துகிட்ருக்கு. எல்லாம் பார்க்குறேன், முழு இஸ்ரவேலர் உட்காந்து பார்க்குறேன், ராஜாவும் பார்க்குறேன், எல்லாரும் பார்க்குறேன். இந்த இடத்துல நீங்கள் வேகமாக கடந்து போகக்கூடாது, தியானிக்கணும். என்ன எல்லாரும் சுற்றி உட்காந்து பார்ப்பேன், என்னடா எலியா செய்கிறான்னா, இவன் இப்போ கொத்தனார் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அங்கிட்டு ஓடுறேன், இங்கிட்டு ஓடுறேன், கல்லை எடுக்கிறேன், வைக்கிறேன், கொத்தனார் வேலையை பார்க்குறேன், கல்லை கொண்டாந்து அப்புறம் விறகு கொண்டாந்து அடுக்கிறேன், ஆட்டை வெட்டிட்டு வாடா, மாட்டை வெட்டிட்டு வாடா கொண்டாந்து வைக்கிறேன். இதெல்லாம் சுற்றி உட்காந்து என்னதானே இவன் செய்ய போகிறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒருத்தனும் உதவி செய்கிற பாட்டு இல்லை. அங்கே எப்படி குருனை சப்பானியை தூக்கிட்டு போகிறப்ப எவனாவது வழி விட்டானா, அங்கேயும் வழி விடலை, இங்கேயும் இவனுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. இவனாத்தான் பலிபீடம் கட்டுறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் பலிபீடத்தை நீங்கள் தாங்க கட்டணும். இதுக்கு யாராவது வந்து உதவி செய்வாங்க? யாருமே ஜெபத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க பிரதர், யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேறாங்க பிரதர். நாங்கள் கட்டி எழுப்பலான்னு பார்க்குறோம், ஒன்றும் உதவியே இல்லைங்க. ஒருத்தர் உதவியெல்லாம் செய்ய மாட்டேன். நீ தான் கட்டணும். கைத்தட்டி கருத்தருக்கிற உன் வீட்டை நீ தான் கட்டணும், உன் பிள்ளைகளை நீ தான் கட்டணும், உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ தான் உத்தரவாதி, நீ தான் அதை எடுப்பணும். இவன் ஒருத்தன் தானே கட்டுறேன். கட்டி முடிச்சுட்டு இவன் என்ன சொல்கிறான் தெரியுங்களா? அந்திப்பலி செலுத்தும் நேரத்தில் 36 தீர்க்கதரிசி ஆகிய எலியா வந்து அடிக்கிற வார்த்தையை பாருங்க. வேலை கொள்ள நேரம் செஞ்சான், ஜெபம் எவ்வளோ நேரம் தான் பண்ணுறான் பாருங்க. ஜஸ்ட் ஒரே வேர்டு தாங்க, ஒரு வார்த்தையில் வானம் எப்படி திறக்குது பாருங்க. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தேவனாய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே, இப்போ இஸ்ரவேலில் வேற தேவனை வச்சுட்டானே, இப்போ நிரூபிக்கணுமே, நீர்தான் தேவன், நீரே, அந்த வார்த்தை நல்லா வாசிங்களே. இஸ்ரவேலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த கிரியைகள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு, அவ்வளவுதான், இன்றைக்கு இதை நிரூபித்து காட்டணும். நீர்தான் தேவன், நீர்தான் கர்த்தர், நான் தான் உம்முடைய ஊழியக்காரன், உம்முடைய கிரியைகளின்படி தான் நான் இதெல்லாம் செய்கிறேன்ங்கிறத இங்க இருக்கிற சமஸ்த இஸ்ரவேலர் எல்லாரும் கண்ணு பார்க்க, எல்லாருக்கும் தெரிய நீங்க என்ன பண்ணணும்? என்ன கேட்கணும்? என் ஜெபத்தை நீங்க என்ன பண்ணணும்? கேட்கணும். அடுத்த வார்த்தையை பாருங்க. கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் எங்கள் இருதயங்களை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்களை அறியும்படி, கைதட்டுங்க, என்னை, என் ஜெபத்தை கேளுன்னு கூட சொல்லலங்க. அவன் அட்டிக்கிறான் பாரு, என்ன கேளும், என் ஜெபத்தை கேளும், என்ன கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கைதட்டுங்க, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அவனுடைய சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பச்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை, அப்ப எப்ப எழுப்புதல் வரணும்? அற்புதத்தை ஜனங்கள் பார்க்கணும், அக்கினியை ஜனங்கள் பார்க்கணும், பரிசுத்தத்தை ஜனங்கள் பார்க்கணும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தாழ்மை, உண்மை, உத்தமம், நீதி, நேர்மை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்காக நீ பாராட்டுகிற வைராக்கியத்தை ஜனங்கள் பார்க்கணும். பார்க்கும் பொழுது அந்த ஜனங்கள் சொல்லுவாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளை ஒருவனையும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த பொழுது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றண்டையில கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். பிடிச்சவன் யாரு தெரியுமா? பக்கத்தில் நின்னா பத்தியா, பலிபீடம் கட்டுறப்ப உதவி செய்யாதவன், ஆடு மாடு தூக்கி வைக்கிறப்ப உதவி செய்யாதவன், அக்கினியை பார்த்துட்ட உடனே எல்லா பேரும் பிடிச்சிட்டான். கை தட்டுங்க. நீங்க உண்மையா ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பக்கத்துல 7000 பேரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எல்லாமே வரும், எழுதி வைத்துக்கொள். எல்லாத்தையும் கர்த்தர் கொண்டு வந்து தருவாரு. உனக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களை கர்த்தர் கொண்டு வருவாரு. அநேக நபர்களை கர்த்தர் உனக்கென்று பக்கத்துல வைத்திருக்கிறாரு. உனக்கு ஒரு ஊற்றை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. உனக்கு ஒரு ஆட்டை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. உனக்கென்று கர்த்தர் இதோ முன்னந்தொடைகளை ரெடி பண்ணி வைத்திருக்கிறாரு. உனக்கென்று கட்டப்பட்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
வைத்திருக்கிறாரு, வெள்ளி பணத்தை கர்த்தர் வைத்து எல்லாம் ரெடி. ஆபிரகாம் சொல்றாரு எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வாரு. அதனால அவருக்கு பேரு யெகோவா ஈரே. அப்படின்னா கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாமே என்ன செய்யப்படும். பிடிச்சவன் யாருங்க? இதுவரையும் அவன் அங்கிட்டு ஆப்போசிட் சைடில் நின்ன, இதுவரை வேடிக்கையாளராக இருந்தேன், இப்ப பங்காளியா மாறிட்டேன், ஊழியக்காரனா மாறிட்டேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, புறா இவனே எல்லாம் எல்லா பயிலும் பிடிச்சேன், இழுத்துட்டு வாடா கீசோன்னு ஆட்டுறங்கன்னு அங்க எல்லா பேர்த்தையும் வெட்டி 450 பேர்த்தையும் சங்கரிச்சு போட்டேன். கைகளை தட்டுங்க. அப்ப ஆட்டுக்குட்டி வெட்டுறப்ப உதவி செய்யாதவன் ஆளை வெட்டுறப்ப உதவி. கை தட்டுங்க. புரியுதா? ரிவைவல் புரியுதா? இமை பொழுது கர்த்தருடைய அக்கினி இறங்கினா இந்த பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தர் மாற்றுவதற்கு ஒரே ஒரு காரியம் வரணும். வானத்தின் மதகுகள் திறக்கணும், அக்கினி மதில் இறங்கணும், கர்த்தர் அக்கினினால் உத்தரவு அருள்கணும், கர்த்தரே தேவன் என்று மக்கள் சொல்லணும்னா கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கணும். எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார், கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார்.